ஹாய் ஆர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்பிங் ஆல் டூயிங் குட். திஸ் இஸ் யர் ஷா. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா அவங்களெல்லாம். எனக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு டே ஷிஃப்ட் மாற்றிட்டாங்க. நைட் ஷிஃப்ட்லேருந்து சில பல காரணங்கள்னால எனக்கு சுத்தமாக டைமே கிடைக்காத மாதிரி இருக்குடா. அந்த டே ஷிஃப்ட்டில் செட் ஆகிறதுக்கு இன்னும் டைம் ஆகும் போல் எனக்கு. நான் லிட்ரலி ஒரு 2-3 இயர்ஸாக நைட் ஷிஃப்ட் தான் பார்த்துருக்கேன். இப்போ டக்குன்னு டே ஷிஃப்ட் போடவும் எனக்கு ஐயோ என்னடா இதுன்ற மாதிரி டைமே இல்லாத மாதிரி இருக்குது. எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு. கிடைக்கிற நேரத்தில் தான் உட்காந்து இந்த மாதிரி டப் பண்ணி எடிட் பண்ணி இப்போ கூட நான் இப்போ பண்ணால் கூட நான் ஒர்க் பண்ணிகிட்டே தான் எடிட் பண்ணணும். ஸோ அப்படி தான் எனக்கு டைமே சுத்தமாக இல்லைடா. எனக்கு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை சுச்சுவேஷன். அப்பப்போ வீடியோ வரலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வீக்லி ஒரு 3 வீடியோஸ் அட்லீஸ்ட் 2 வீடியோ 3 வீடியோ நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? கண்டென்ட்டுமே இப்போல்லாம் எனக்கு வந்து யோசிக்கவே தோண மாட்டேங்குது. ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷராக இருக்கா. அதனால் ஒரு நல்ல கதையை யோசிக்கணும்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ மைண்ட் வேணும். நல்ல ஒரு அட்மாஸ்பியர் சுற்றி இருக்கணும். ஒரு நல்ல ஒரு இது இருக்கணும். எனக்கு இப்போ இருக்க சூழ்நிலை சுத்தமாக அப்படியே ப்ரெஷராக இருக்குது. அப்படியே தூக்கி எதையாவது அடிச்சிடலாமா போல் அப்படி இருக்கேன். நான் எரிச்சலே சுற்றிக்கிட்டு இருக்கேன் நான். அதனால் ஒரு ப்ரெஷராக இருக்குடா. மேபி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அது கூல் டவுன் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் என்னோடய பர்த்டே வருது. அதனால் அதை நினச்சி நான் கொஞ்சம் கூல் டவுன் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஜொங்குக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். டைட்டில் பார்த்திங்கன்னா மேரிட் வித் மை வெளிநாட்டு மாமா. ஓகேவா? ஜொங்குக்கு வந்து ஒரு ஃபாரினில் இருக்கிற ஒரு பையன், நீங்கள் ஒரு வில்லேஜ் கேர்ள், நீங்கள் ஒரு பட்டிக்காடு பொண்ணுன்ற மாதிரி ஒரு டைப் தான். ஓகேவா? ஓப் யூ கைஸ் லைக் திஸ் பிகாஸ் இந்த மாமான்ற வேர்டை போட்டு நீங்கள் போட்டாலே நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். ஸோ அதனால் ஐ யூ கைஸ் லைக் தி ஸ்டோரி. இதில் கண்டென்ட்டுமே நல்லா இருக்கும். லைக் வந்து ஒரு மாரலும் இருக்கும் இந்த ஸ்டோரியில். எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில் ஒரு மாரல் கண்டிப்பாக இருக்கும். நான் எல்லா ஸ்டோரியுமே அப்படி தான் போட்டுட்டு வரேன் ஒரு ஸ்டோரிலையும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒப் யூ கைஸ் லைக் இட். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கே ஜொங்குக் தான் அவங்க அம்மா கிட்டே சரியாக சண்டை போட்டுட்ருக்காரு. மா என்ன விளையாட்றியா? சத்தியமாக என்னாலலாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. இங்கே ஜொங்குக் அம்மா, ஜொங்குக் உன்கிட்ட நான் வந்து நீ இதை தான் பண்ணுறியா இல்லையான்லாம் நான் உன்னை கேட்கல. நான் உனக்கு ஜஸ்ட் சொல்கிறேன். உன் அம்மாவா உன் அப்பாவா இருந்து எங்களுக்கு உனக்கு என்ன டிசிஷன் எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீ தேவையில்லாமல் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜொங்குக், மா என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க? இது என்னோடய லைஃப். திஸ் இஸ் மை லைஃப். ஐ கேன் ஏபிள் டு சூஸ் வாட் எவர் வாண்ட்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. எங்கள் ஜொங்குக் அவங்க அப்பா வந்து, ஜொங்குக் அம்மா தான் சொல்கிறாங்கல்ல, அம்மா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், ஏன் நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கத்துறாரு. இங்கே டேட் அம்மா தான் ஏதோ புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்கன்னா நீங்களுமா? டேட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் இங்கே எப்படி இருக்கேன்? என்னை போயிட்டு ஒரு பட்டிக்காட்டு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் அவளை பார்த்தது கிடையாது. ஏதோ ஒரு ஊர் கிராமத்தில் போயிட்டு நான் எப்படி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி எப்படி டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஜொங்கு இங்கே கத்திக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மா, அது என் அண்ணன் பொண்ணுடா, அழகாக இருப்பாடா, சொன்ன கேளுடா. அழகாக இருக்கான்னு நீ போய் பார்த்துட்டு வந்தியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்துறாரு ஜொங்குக்கு. இங்கே ஜொங்குக்கு அம்மா, ஜொங்குக் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். என் அண்ணன் பொண்ணுக்கு தான் உன்னை கட்டி கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். புரிஞ்சுக்கோடா, அம்மாவோட ஒரு சொந்தம் அங்கேருந்து அப்படியே விட்டு போச்சு. உங்கள் அப்பாவை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த சொந்தமே எனக்கு இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ அதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடச்சிருக்குடா, கண்டினியூ பண்ண. தயவுசெய்து அம்மாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ ஜொங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜொங்குக் அம்மா எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜொங்குக், மா உங்களோட சொந்த பந்தங்கத்தெல்லாம் கண்டினியூ பண்ணணுன்றதுக்காக நான் என் லைஃப்பை தியாகம் பண்ணணுன்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ட்டு இங்கே ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அவங்க அம்மா அப்பா ஹர்ட் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா அப்பா ஆர்கியூ பண்ணி டயர்டே ஆயிடுறாங்க. சரி, உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம், போகலாம். முதல்ல நீ பொண்ணை பாரு. உனக்கு பிடிக்கலன்னா என்கிட்ட நீ அப்போ நோ சொல்லு, நான் அப்போ ஓகேன்னு சொல்கிறேன். ஆனால் பார்க்காமலே நீங்கள் நோ சொல்கிறது இட்ஸ் நாட் அட் ஆல் ரைட் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இங்கே ஜொங்குக்கு போயிட்டு நேராக ஒரு பார்க்கு தான் போகிறாரு. போயிட்டு தேங்கு தான் கால் பண்ணுறாரு. தேங்கு அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ தேங்கு தான் கால் பண்ணுறாரு. நேராக தேங்கும், என்னடா மச்சான் எதுக்குடா கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தேங்கு வந்து ஜொங்குக்கு பக்கத்தில் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. என்னால் முடியலடா, என்னை அப்படியே தலை வலிக்குது எனக்கு. என் வீட்டில் என் அம்மா அப்பா இருக்காங்க பாரு, ஏதோ ஒரு பட்டிக்காடு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி உயிரை வாங்கிட்டு இருக்காங்கடா. உனக்கே தெரியும் என்னோடய ரேஞ்ச் என்ன, எனக்கு எப்படிப்பட்ட பொண்ணுங்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு மாடர்னாக அப்படியே நல்லா ஒரு 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 நல்ல பந்தாவாக இருக்கா, அப்படியே பார்த்த உடனே அப்படியே ஹாட்டாக இருக்க கேர்ள்ஸ் தாண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க என்னமோ ஊர் பேர் ஏதாவது ஒரு பட்டிக்காடு பொண்ணை போய் கட்டிக்க சொல்கிறாங்க. அது என்ன தான் என்னோடய ரிலேட்டிவாகவே இருக்கட்டும், என்னோடய மாமா பொண்ணாகவே இருக்கட்டும், பட் ஸ்டில் அவள் பட்டிக்காடு தானே.
அதை சொன்னால் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுடா. நான் இங்கே எந்த ரேஞ்சில் இருக்கேன், நாளை பின்ன ஏதாவது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு அஃபிஷியல் ஆஃபீஸ் மீட்டிங்கோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் இதை தான் என்னோடய ஒய்ஃபை நான் 4 பேர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவள் எப்படி இருப்பா, அவளோட லுக் எப்படி இருக்கும், இவங்களுக்கெல்லாம் புரியுதா இல்லையானே எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு தேங்கிட்ட புலம்பிக்கிட்டே அவர் பாட்டு ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே தேன் டே மச்சான், உங்கள் அம்மா அப்பா ஒரு சொல்கிறாங்கன்னா ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது. உன்னைய பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும்ல. உனக்கு இது கரெக்டாக இருக்கும்னு அவங்க 2 பேரும் உட்காந்து யோசிச்சதுனால தானே அதை பற்றி திங்க் பண்ணியிருப்பாங்க. நீ பார்க்காமலே பேசுகிறதும் தப்பு தான். நீ ஒரு வாட்டி போய்டும் உன்னோட மாமா பொண்ணை போய் பாரு. பார்த்துட்டு உனக்கு பிடிக்கலன்னா அப்போ அங்கே நோ சொல்லு. எல்லோரும் முன்னாடியே நோ சொல்லிவிட்டு ஏஞ்சி வந்துட்டே இரு. அதுக்கப்புறம் உன்னை யார் கம்பல் பண்ண போகிறா? ஊருக்காராங்க என்ன பிடிச்சி போனால் திட்டுவாங்க, பாரு பிள்ளைய பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டான்னு திட்ட போகிறாங்க. இந்த கிழவிங்கெல்லாம் அப்படி தான் பேசுங்க. பட் ஆனால் உனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுல்ல. நீ பாட்டு ஊருக்கு வந்துட போகிற. அதுக்கப்புறம் என்ன, நீ பாட்டிங்க கிளம்பி அமெரிக்கா திருப்பி வந்துட போகிற. அதுக்கப்புறம் அங்கே யார் என்ன பேசினாலும் உனக்கு அதை பற்றி கவலை இல்லைல்ல. அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ஸோ அதனால் போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க சொல்கிறாரு. ஆக்சுவலி இது ஒரு நல்ல பாயிண்ட்டாக தான் ஜொங்குக்கு தோணுது. லைக் பிடிக்கலன்னா சபையிலே எழுந்துச்சி பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஜொங்குக்கு என்ன இருக்குன்ற மாதிரி தான். அப்புறம் மேன் தட்ஸ் அ குட் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு தேங்கிட்ட சேர்ஸ் பண்ணிட்டு 2 பேரும் குடிக்கிறாங்க. ஸோ நேராக அவர் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மாட்ட சரி ஓகே இந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு போகலாம், ஊருக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜொங்குக்கு போயிடுறாரு. இங்கே அவங்க அம்மாவுக்கு செம்ம சந்தோஷம். படா கடைசியாக ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு அவங்க அப்பாவை பார்த்து சிரிச்சுட்டு இவங்களும் எல்லாம் ஊருக்கெல்லாம் பேக் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிடுறாங்க. இப்போ ஊருக்கு போயிடுறாங்க. அவங்க ஊர் ஏதோ ஒரு மலை கிராமம் மாதிரி தான். லைக் ரொம்ப ரொம்ப பட்டிக்காடான ஒரு ஊர். லைக் நார்மலாக ஒரு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்க ஒரு வில்லேஜ் கிடையாது. கொஞ்சம் எல்லாம் கம்மியான ஃபெசிலிட்டிஸ் இருக்க ஒரு வில்லேஜ் தான். சிக்னல் கூட ரொம்ப கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு மலை கிராமம் மாதிரி தான் ஜொங்குக்கோட அம்மாவோட ஊர். ஓகேவா? ஸோ நேராக ஊருக்குள்ளே போனோடனே எல்லாம் இவங்களை குறுன்னு பார்க்குறாங்க. இவங்க கார் என்ட்ரு ஆகும்போது பிகாஸ் அவங்க அம்மா ஓடி போயிருக்காங்க. ஓகேவா? அதனால் ஊரில் ஒதுக்கி வச்சவங்கன்ற கணக்கு மாதிரி தான் வரும். அவங்க 2 பேரும் லைக் அவங்க அப்பா இங்கே எதுக்கோ ஒரு வேலை விஷயமாக வந்திருப்பார். அப்போ அவங்க அம்மாவை லவ் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போயிருப்பார். இதுதான் இங்கே நடந்திருக்கும். லைக் அதாவது ஜொங்குக்கோட அம்மாவோட அண்ணன், அதாவது வயனோட அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கோபமாக இருந்திருக்கும். அப்போ ஜொங்குக்கெலாம் பிறந்ததுக்கப்புறமா அவங்க காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒரு 2-3 வாட்டி மீட் பண்ணியிருப்பாங்க ஜொங்குக்கு பிறந்து. ஓகேவா? அப்போ அவங்க கோவம்லாம் தணிஞ்சு போய் இவங்க அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க இவங்க வீட்டில். அதனால் அது பிரச்சனை இல்லை அவங்க ஃபேமிலியில். பட் ஊருக்காரங்களாம் ஒரு மாதிரி குறுன்னு பார்க்குறாங்க. ஜொங்குக்கு அம்மா பேர் சாந்தி. ஓகேவா? உள்ளே வந்த உடனே காரை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் வயன் வீட்டுக்கு. ஸோ அதனால் அவங்க இறங்கி நடந்து போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் ஜொங்குக்கு அந்த நேச்சரெல்லாம் பார்க்குறாரு. அதான் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு வர்றாரு. நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் இல்லையன்ற மாதிரி. இங்கே 2-3 கிழவிங்கெல்லாம் அப்படியே வாக்கெல்லாம் போட்டு மென்னிக்கிட்டு அப்படியே அவங்க ஜொங்குக்கோட அம்மா கிட்ட தான் வராங்க. ஏ புள்ள சாந்தி, நீயா புள்ளது இம்புட்டு பெருசா? இது யாரு உன் பிள்ளையா? அடக்கடவுளே, நீயே இம்மா தூண்டு தான் உன்னை பார்த்த கணக்கு, உன் பிள்ளை பெருசாக வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாயை பழந்து பார்த்துக்கிட்டு இருக்குங்க கிளவிங்க எல்லாம். இங்கே ஜொங்குக்கு ஊஸ் திஸ் அப்படின்ட்டு பார்க்குறாரு. எப்பா தம்பி, உங்கள் அம்மாவையெல்லாம் நாங்கள் தான்ப்பா வளர்த்தோம், உனக்கு தெரியாதா? நீ என்ன வெளிநாட்டு பிள்ளை கணக்கு மாதிரி இருக்க? சாந்தியே, நம்ம ஊர் பாஷெல்லாம் தெரியுமா உன் பிள்ளைக்கு அப்படின்ட்டு அந்த கிளவிங்கெல்லாம் கேட்குது. இங்கே உங்கள் ஜொங்குக்கோட அம்மா ஐயோ பாட்டி அதெல்லாம் தெரியும் பாட்டி, தமிழ்லாம் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா தெரியலையே பிள்ளை அப்படின்ட்டு இதுங்கெல்லாம் அப்படியே புரளி பேச ஆரம்பிச்சிருதுங்க. இங்கே ஜொங்குக்கு வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்ன்ற மாதிரி அவர் பாட்டு போகிறாரு. இங்கே ஜொங்குக்கு அவங்க அப்பா, ஜொங்குக் பிஹேவ் யுவர் செல்ஃப், இங்கே நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நீ பண்ணுற ஆட்டிடியூட் எல்லாமே இங்கே எல்லாம் நோட் பண்ணுவாங்க. அப்புறம் நாளை பின்ன பொண்ணு கொடுக்குற டைமில் இந்த பையன் அப்படி பண்ணான்னு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும். ஸோ ப்ளீஸ் பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜொங்குக்கு அப்பா சொல்கிறாரு. ஜொங்குக்கு மண்டையாட்டிட்டு ஓகேன்ட்டு கம்மனு போகிறாரு. இங்கே போகிற வழியிலெல்லாம் நிறுத்தி சாந்தியான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. இவருக்கா ஐயோ எங்கள் அம்மா சாந்தி தான் எங்களுக்கு சாந்தி இல்லாமல் போயிடும் போட்டேன்ற மாதிரி போயிட்டுருக்காரு. ரோட்டில் போயிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு பாயிண்டில் வயனோட அதான் உங்கள் அப்பா ஜொங்குக்கோட அம்மா இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அண்ணன் தங்கச்சி பாண்டில்
பார்த்தோன்னே இவங்க 2 பேருக்கு கண்லேருந்து பொல 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 பொலன்னு தண்ணி ஊற்றுது. போய் நேராக அவங்க அம்மா வந்து ஜங்குக்கு அம்மா வந்து அவங்க அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க, அவங்க அண்ணனை கட்டி பிடிச்சிட்டு, அண்ணன் அப்படி சொல்லிட்டு மேலே பார்க்குறாங்க. வாமா தங்கச்சி, எவ்வளோ நாள் கழிச்சு நீ ஊருக்கு வந்திருக்க, பா சந்தோஷமாக இருக்குமா, வா வா வா, வாங்க மாப்பிள்ள, வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கூப்பிட்றாரு. ஓ இதுதான் என் மாமாவா, ஃபேஸே மறந்து போச்சு, இப்போ தான் பார்க்குறேன். ஹாய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போகிறாரு. இங்கே எல்லோரும் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வராங்க. அப்புறமா உங்கள் அம்மா தான், வாங்க 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 நீ அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் இப்படியே கூப்பிட்டு உள்ளே கூப்பிட்டு போயிட்டு ஜோங்குக்கு தான் பார்க்குறாங்க. பார்த்தா ஜோங்குக்கு செம்ம அழகாக இருக்கார். சின்ன பிள்ளையில் பார்த்தது இவங்க. அப்பா தம்பி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு, வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போய் உள்ளே உட்கார வச்சுட்டு. ஆனால் உங்களுக்கே தெரியும்ல, இந்த ஊர் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்களெல்லாம் விட அக்கத்து பக்கத்தில் இருக்கவங்க இவங்க எல்லாருமே வருவாங்கள்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் அப்படின்னா. அப்படி தான் வீடே ஜே 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 ஜேன்னு இருக்குது. எல்லோரும் வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க, எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க. இங்கே ஜொங்குக்கு ஒன்றும் புரியல, என்னத்துக்கு இவங்க எல்லோரும் வந்திருக்காங்கன்ட்டு அப்படியே அவங்க அம்மாட்ட போய் தலை சாய்ச்சிட்டு, அம்மா என்ன இது பொண்ணு நான் தானே பார்க்க போகிறேன், இவங்கெல்லாம் எதுக்கு இப்படி உட்காந்துருக்காங்க, என்னது இதுமா, இந்த ரூம்குள்ளேயே ஒரு லிட்ரலி ஒரு 60-70 பேர் இருப்பாங்க, அம்மா திஸ் இஸ் நாட் குட், இட்ஸ் ஃபீல் ஸோ டிஸ்கஸ்டிங், ஜஸ்ட் லெட் தெம் கோ அவுட் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கத்துறாரு. இங்கே ஜொங்குக்கு அம்மா, டே இது வில்லேஜ் ஜொங்கோக், இதெல்லாம் இங்கே இப்படி தான் இருக்கும், நான்லாம் இங்கே தான் இப்படி தான் வளர்ந்தேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அவங்களாம் பாசமாக இருப்பாங்க, அதனால தான் ஒரு அவங்க வீட்டு விசேஷமாக இல்லைனாலும் அது வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க விசேஷமாக இருந்தாலும் அவங்க வீட்டு விசேஷமாக எடுத்து பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஊர் விஷயங்கடா, உனக்கு புரியாது, பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் அம்மா கத்துறாங்க. இங்கே ஜொங்குக்கு என்னவோப்பா, ஒரு ப்ரைவசி இல்லை, ஒரு பொண்ணு பார்க்கணுன்றது, எனக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னா நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும், நான் பார்க்கணும் பிடிக்கணுன்னு இருக்கணும், இது வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில் கை வச்சுட்ருக்காரு. அப்போ தான் தேங்க்ஸ் சொன்னது ஞாபகம் வருது, பிடிக்கலன்னா நீ எல்லோரும் முன்னாடியும் நோ சொல்லிவிட்டு எஞ்சி போயிட்டே இருக்கலான்னு, அப்போ நிறைய பேர் இருக்கிறது நல்லது தானே அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு ஓகே அப்படின்ற மாதிரி கம்முன்னு இருக்காரு. ஸோ இங்கே அப்படியே பிளா 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 பிளான்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஊருக்கு போன கதை, ஓடி போன கதை, அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போன கதை, எப்போயோ நடந்ததெல்லாம் இப்போ உட்காந்து எல்லோரும் பேசிக்கிட்டு கிடக்குறாங்க. அவங்க அந்த இருக்க பாட்டிங்க எல்லாம் அப்படியே ஜொங்குக்கு தலையில் கையை வச்சுட்டு என்னதாண்டா நடக்குதுங்க, வந்த வேலையை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. ஒரு பாயிண்டில் அவனால் முடியல. எல்லோரும் வெயிட் அ மினிட் ஸ்டாப் அப்படின்றாரு. எல்லோரும் என்ன தம்பி பேசுது அப்படின்ட்டு இங்கே எல்லாம் கிளவிங்கெல்லாம் பார்க்குதுங்க. இங்கே எதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், பொண்ணு பார்க்க தானே, கண்ணில் பொண்ணை காட்டுவீங்களா மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஜோக்கு இங்கே கத்துறாரு. இங்கே இருக்கிறதுங்கெல்லாம் அப்படியே வெக்கப்பட்டு கேட்க பக்கன்னு எல்லாம் சிரிக்குதுங்க. பாரு தம்பிக்கு அவசரத்தை, பிள்ளைய பார்க்கணுமா, ஐயோ அந்த காலத்துலலாம் இப்படியெல்லாம் யாராவது கேட்டிருக்காங்களா, என் புருஷனும் இருக்கானே கல்யாணத்தன்னைக்கு தான் என்னைய பார்த்தான், ஆனால் பாரு தம்பிக்கு அம்பிட்டு அவசரம், இப்போவே பிள்ளைய பார்க்கணுமா, கட்டிக்க வர பிள்ளைய, ஐயோ ஐயோ அப்படின்ட்டு எல்லா கிளவிங்களும் கேட்க பக்கன்னு சிரிக்குதுங்க. இங்கே ஜொங்குக்கு என்னது அப்படின்ட்டு பார்க்குறாரு. அவர் டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இதுங்க எல்லாம் அப்படியே உல்ட்டாவாக எடுத்துக்குதுங்க. லைக் வந்து இம்பேஷண்ட்டாக வந்து பொண்ணை பார்க்கணுன்னு நினச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில் கை வச்சுட்டு கடவுளே அப்படின்ட்டு உட்காந்துட்டாரு. இதுக்கப்புறம் லைக் அவர் கேட்டு கூட்டிகிட்டு வரலன்னா ரொம்ப தப்பாக போயிடும், அதனால சொல்லிவிட்டு சரி ஓகே வாயனா கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா தான் சொல்கிறாரு. உங்கள் அம்மாவும் போயிட்டு ஒரு ரூம்குள்ளே தான் வராங்க. வந்துட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, அப்போ தான் வராங்க. புள்ள ரெடி ஆகிட்டியா, கீழே வா, அவங்க அத்தை வீட்டிலேருந்து எல்லாம் வந்துட்டாங்க, ஜங்குக்கும் வந்துட்டான், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நீங்கள் மாமா பயமாக இருக்குமா, மாமாலாம் படிச்சிருக்குமா, எனக்கு வேணாம்மா, நான் பேசாமல் இங்கேயே யாரையாவது பார்த்து கட்டிக்கிறேம்மா, மாமா படிச்சிருக்கோம் நல்லா, நான் 12வது தான்மா படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் அத்தை வெளிநாட்டில் இருக்காங்க, ஜொங்குக்கு நிறையா படிச்சிருக்காரு, எல்லாமே உங்களுக்கு தெரியும், உங்கள் அத்தையே நல்லா இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து 12வது வரைக்கும் தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் இருக்குது, எப்படி நான் போய் சர்வைவ் ஆகும், அதுவும் ஃபாரினில் போய் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஃபாரின் போயிடுவீங்கன்னு ஒன்று இன்னுமே உங்களுக்கு பயம் க்ரியேட் ஆகிடுது. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்லை, இதெல்லாம் இல்லாததுனால ரொம்ப பயப்படுறீங்க. அங்கே கீழே எல்லாம் வந்து வெயிட் பண்ணுறாங்கன்ற வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இழுத்துன்னு போகிறாங்க. நீங்களா ஐயோ எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. நீங்கள் வந்து
பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் வித் ஒரு ப்ளூ, க்ரீன் வித் ப்ளூ, ஒரு லைட் க்ரீன், அப்புறம் வந்து ஒரு டார்க் ப்ளூ காம்பினேஷனில் ஒரு saree கட்டியிருக்கீங்க. அது சூப்பராக அப்படியே அழகாக அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது உங்களுக்கு. அதுக்கேற்ற மேட்சிங் பேங்கிள்ஸ், சில கிளாஸ் பேங்கிள்ஸ் போட்டிருக்கீங்க, கொலுசு நல்லா சல் சல் கொலுசு போட்டிருக்கீங்க. லைக் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, லைக் ஒரு ரொம்ப பட்டிக்காடாக இருந்தால் எப்படி இருக்கும், நீங்கள் மஞ்சள் தேய்ச்சி அந்த மாதிரி குளிக்கிற ஆள், லைக் அதெல்லாம் போட்டு ஒரு ஃபேஸே ஒரு மாதிரி ரொம்ப மங்களகரமாக அப்படி இருக்குது. நீங்கள் லைக் ரொம்ப மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்க, நார்மலாக நேச்சுரலாக இருக்கிற பியூட்டி தான் நீங்கள், லைக் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வச்சு போடுற இது தான் நீங்கள். இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஸ்டெப் இறங்கி வரீங்க, அங்கே எல்லாம் சைலன்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே நீங்கள் போட்டிருக்க கொலுசு அப்படியே சல் சல்லுன்னு அந்த படிக்கட்டில் இறங்கும் போது கேட்குது. எல்லாம் சைலண்ட்டாக இருக்கவும் அந்த கொலுசு சத்தம், அந்த பேங்கிள் சத்தம் நீங்கள் இறங்கி வரும்போது அப்படியே கேட்குது. அப்போ தான் ஜோங்குக் என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டெப்பை பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் தான் வரீங்க, உங்கள் அம்மா அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வராங்க. ஜோங்குக் பார்த்தோடனே ஃப்ளாட்டு, வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயை பழுது பார்த்துட்ருக்காரு. பிகாஸ் அவர் எக்ஸ்பெக்டேஷனோட அவரோட இமேஜினேஷனில் வந்திருப்பார். லைக் வந்து பட்டிக்காட்டுனா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு இமேஜினேஷனில் வந்திருப்பார், இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. பட் நீங்கள் பியாண்ட் இமேஜினேஷன் லெவலில் இருக்கீங்க. அப்படியே அவ்வளோ அழகாக அப்படி இருக்கீங்க, உங்களுக்கு லாங் ஹேர் வேறு. அவர் இது ஒரிஜினல் முடியா அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்ருக்காரு. உங்கள் அம்மாட்ட போயிட்டு, மாம் அந்த பொண்ணுக்கு இருக்கிறது ஒரிஜினல் ஹேரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே உங்கள் அம்மா, ஆமாண்டா பின்ன என்ன ஜவரி முடியா வச்சுருக்கான்னு நினைக்கிறேன், அதெல்லாம் ஒரிஜினல் ஹேர் தான், இங்கே இருக்கிற வில்லேஜ் பீப்புள் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இன்ட்ரெஸ்டிங். அவருக்கு அந்த லாங் ஹேர்லேயே அவருக்கு செம்மையாக ஃப்ளாட் ஆகிட்டார். எப்பட்றா இப்படி இவ்வளோ பண்ணி வச்சுருக்கு இந்த பொண்ணுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் உங்களை ஃபுல்லாக ஹெட் டு டோ பார்த்துட்ருக்காரு. செம்ம அழகாக இருக்கீங்க. லைக் அவர் மாடர்ன் வேர்ல்டில் பார்த்துருக்க பியூட்டி வேறு, அந்த மாடர்ன் கேர்ள்ஸோட ஹாட்டாக அப்படி பார்த்த இதுவே வேறு. ஆனால் இங்கே உங்ககிட்ட இருக்கிற ஒரு பியூட்டி, இன்னசென்ட்டான ஒரு பியூட்டி, அது அவர் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் அவர் லைஃப்பில். அவர் ஃபுல்லாக ஃபாரினில் வாழ்ந்ததுனால இந்த இன்னசென்ட்டான ஒரு பியூட்டி அவர் கண்ணை அவர் பார்த்ததே இல்லை. இதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் உள்ள க்ரியேட் ஆகுது. லைக் ஹவு ஷீ இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அந்த இன்னசென்ஸை இன்னும் பியூட்டியை ஆட் பண்ணுது. அதெல்லாம் அப்படியே நீங்கள் ஜோங்குக்கை பார்க்கவே இல்லை, கையை பசஞ்சிக்கிட்டு அப்படியே கீழே தான் பார்த்துட்ருக்கீங்க. காலில் மருதாணி வச்சுருக்கீங்க, கையில் மருதாணி வச்சுருக்கீங்க, அதெல்லாம் அவர் நோட் பண்ணுறாரு. இதெல்லாம் என்னன்னு கூட அவருக்கு தெரியல. பட் ஆனால் ஃபுல்லாக நீங்கள் போட்டிருக்கா ஆக்சசரிஸ்லேருந்து எல்லாம் பார்த்துட்ருக்காரு. அப்படி பார்த்துட்டு நீங்கள் அப்படியே கீழே தான் கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கீங்க. யாருமே பார்க்கல, அங்கே இருக்க கிளவியெல்லாம், வயனே என்ன கீழே பார்த்துக்கிட்டு கிடக்க, அதை பாரு கட்டிக்கு போகிறவர் முன்னாடி தானே இருக்காரு, கண்ணத்தை வந்து பாருபில்ல அப்படின்னு நீங்கள் தலையாட்டிட்டு கீழேயே பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் ஜோங்குக் பார்த்துட்டாரு அது. லைக் நீங்கள் அவரை பாருன்னு சொல்லும் போது டிங்கன்னு இல்லை வேணான்ட்டு தலையாட்டினதை அவர் பார்த்துட்டு சிரிக்கிறாரு. அவருக்கு இந்த காலத்தில் எங்கேருந்து நான் இந்த மாதிரி பொண்ணுங்களாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. உங்களை பார்த்ததும் நீங்கள் பண்ணுற ஆக்ஷன்ஸ் க்யூட்டாக பண்ணுறீங்கன்ற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அவரோட உங்களை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே கம்முன்னு இருக்கார். அதுக்கப்புறம் காஃபி கொடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் போகவே பயப்படுறீங்க, உங்கள் அம்மாவே பார்த்துட்டுமா வேணாமான்ற மாதிரி மூஞ்சிலேயே தெரியுது. ஜோங்குக்கு அதுக்கு நல்லா புரியுது. லைக் வந்து நீங்கள் பயப்படுறீங்கன்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் அம்மா அப்படின்ட்டு நிற்கிறீங்க. அவங்க அம்மா ஒரு முறை தான் நீங்கள் அப்படியே தட்டை வாங்கிட்டு போய் எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. அங்கே இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் சொன்னல, எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. ஜோங்குக்கு மட்டும் சில்வர் டம்ளர் வச்சுருக்காங்க காஃபிக்கு. ஓகே, நம்ம ஆப்பிள்ன்றதுனால சில்வர் டம்ளரில் வச்சுருக்காங்க. நீங்கள் எல்லாருக்கும் நார்மலாக இருக்கிற டம்ளரில் கொடுத்துட்டு சில்வர் டம்ளரில் நேராக எடுத்துகிட்டு போய் ஜோங்குக் கிட்ட தான் நீட்டுறீங்க. நீங்கள் இன்னும் வரைக்கும் ஜோங்குக்கை பார்க்கல. நீங்கள் வந்து கீழே தரையை பார்க்குறீங்க, நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, டக்கின் பண்ணியிருக்காரு ஷர்ட்டை, இதை தான் பார்க்குறீங்க. நேராக போயிட்டு ஜோங்குக் கிட்ட தட்டை நீட்டுறீங்க. ஜோங்குக்கும் மேலே அவங்கள பார்த்துட்டு அப்படியே ஒரு நம்மட்டு சிரிச்சிட்டு டம்ளர் எடுத்துக்கிறாரு. அப்போயும் நீங்கள் அவரை பார்க்கல. அவர் ஸ்லோவாக வேணுனே பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே வெயிட் பண்ணுறீங்க அவர் எடுக்கிற வரைக்கும். அவர் எடுத்துகிட்டு நீங்கள் குடுன்னு போய்ட்டு உங்கள் அம்மா பின்னாடி நின்றுக்கிறீங்க. இன்ன வரைக்கும் நீங்கள் ஜோங்குக்கை பார்க்கவே மாட்டீங்க. அவரும் எப்போயாச்சும் பார்ப்பாளான்னு பார்க்குறாரு. சுத்தமாக பார்க்கவே இல்லை. நீங்கள் ஜோங்குக்கு அம்மா காஃபி குடிச்சிட்டே ஜோங்குகிட்ட கேட்குறாங்க, என்னடா ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் ஜோங்குக்கு நேராக அவங்க அம்மாவை பார்த்துட்டு, ஏம்மா இத்தனை நாளாக எனக்கு இப்படி ஒரு மாமா பொண்ணு இருக்குன்னு ஏமா நீ சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு. இங்கே உங்கள் அம்மா சரிதான் போ அப்படின்ட்டு அவங்களும் காஃபி குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் என்ன பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா பையனை அப்படின்ட்டு கேட்கவும் நீங்கள் எதுவுமே சொல்லலை. அப்புறம் அங்கே இருக்க கிழவிங்கெல்லாம் உங்களை கேட்குறாங்க, சொல்லுடி அப்படின்ட்டு. நீங்கள் அப்படியே கீழே பார்த்துட்டு
அ அம்மாக்கும், அப்பாவுக்கும் பிடிச்சிருக்குன்னா, எனக்கும் சரிதான் பாட்டி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இங்க ஜோங்குக் இந்த ஸ்டேட்மெண்ட் அவரால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்க அம்மாவுக்கும் அவருக்கு பிடிச்சிருந்தா, இது எப்படி அவளுக்கு ஏன்னா அவரு மாடர்னா வளர்ந்த பையன். ஓகேவா? ஸோ அந்த கல்ச்சர்ல இந்த மாரி அம்மா, அப்பாவுக்கு பிடிக்கிறதெல்லாம் கிடையாது. பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்றது தானே மேட்டர். இவரு அந்த ஸ்டேட்மெண்ட்ட அக்செப்ட்டே பண்ணிக்க மாட்றாரு. லைக் அவர் எங்க அம்மா, அப்பாவுக்கு சொன்னோனே அவருக்கு ஒரு மாரி வாட் அப்படின்ற மாரி இருக்கு. இங்க இவங்கள ஜொங்குக்க கேட்குறாங்க. "உனக்கு பிடிச்சிருக்கா பாப்புலே?" அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஜொங்குக் ஏஞ்சி நின்னுட்டு, ஆம், "எனக்கு வயன பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. அதே மாரி அவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் என்னால கல்யாணம் பண்ண முடியும். அண்ட் மாமா நான் தப்பா கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. நான் உங்க பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி சொன்ன உடனே, இங்க எல்லாரும் செம்ம ஷாக். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி யாரும் பேசிக்க விட மாட்டாங்க கிராமத்துல. இங்க ஏஞ்சி நின்னு எல்லாம் இங்க இருக்க கிழவிங்கலாம், தம்பி, உனக்கு இங்கே நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் நீ வாழ்ந்த அங்கே சிட்டி இதெல்லாம் இங்கே கிடையாதுப்பா. இது கிராமம். கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணும் மாப்பிள்ளையும் பேசிக்க கூடாது அப்படின்னோடனே, கிளவி உன்னை கேட்டாங்களா, கம்முனு இரு அப்படின்னு சொல்லி திட்டிடுறாரு. என்னடி இது, இந்த பிள்ளை பையன் எப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இங்கே கிளவியெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. மாமா நான் உங்ககிட்ட தான் கேட்டேன். எனக்கு இந்த அம்மாவுக்கு பிடிக்குது அப்பாவுக்கு பிடிக்கிறது இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. அவளுக்கும் என்ன நேராக பார்த்து பிடிச்சிருக்குன்னா இந்த கல்யாணம் பற்றி நம்ம இது பண்ணலாம். அவளுக்கு இல்லை இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்ட்டானா நான் எதுவும் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, சரி ஓகே ஜொங்குக்கு சொல்கிறது கரெக்டுன்னு உங்கள் அப்பாவுக்கு பாடுறதுனால சரி ஓகே மாப்பிள்ள நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லோடனே, ஜொங்குக்கு நேராக உங்ககிட்ட வந்துட்டு நான் கொல்லைப்புறத்தில் வெயிட் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் அம்மா அம்மா நான் போகல அப்படின்ட்டு நீங்கள் பயப்படுறீங்க. இங்கே எல்லாம் பார்த்து சிரிக்கிறீங்க உங்களை பார்த்து. இப்போ உங்கள் அத்தை வந்து, பையனு போய் பேசிட்டு வாம்மா, அவன் இன்னும் அவ்வளோ முரடெல்லாம் இல்லை, அவன் தொண்டை தான் அப்படி, அவன் வாய்ஸ் தான் அப்படி இருக்கும், குரல் தான் அப்படி, நீ நினைக்கிற மாதிரிலாம் அவன் அப்படியே ஒன்று எதுவும் பண்ண மாட்டான்மா, நீ போ அப்படின்னு சொன்னோடனே, நீங்கள் அத்தை இல்லைங்க அத்தை, நீங்கள் சொல்லிவிடுங்க அத்தை, எனக்கு ஓகே தான், அம்மா அப்பாவுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க போய் பேசிட்டு வாம்மா அப்படின்னு உங்களை அமுச்சு விட்றாங்க. நீங்களும் கையை பிசைஞ்சு ஐயோ பேசணுமா என்ன பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டு போகிறீங்க. சரி நீங்களும் சொல்லிவிட்டு அவங்கள கொல்லைப்புறத்துக்கு அமுச்சு விட்டாங்களேன்ட்டு நீங்களும் வேறு வழியே இல்லாமல் ஜொங்குக்கு தான் பார்க்க போகிறீங்க. அவர் அங்கே திருப்பி நின்றுட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அங்கே ஃபுல்லாக செடி கொடி அப்படிலாம் இருக்குது கல்யாணத்து பக்கத்தில், அதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்ன பேசுகிறோன்னு உங்களுக்கு ஐடியாவே இல்லை. நேராக அவர் பக்கத்தில் போயிட்டு கம்முன்னு நிற்கிறீங்க. அவர் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கார். ஏன்னா நீங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிச்சா ஓகேன்றீங்கல்ல, அது அவரால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. அப்போ தான் அவர் திரும்பி உங்களை பார்க்குறாரு. முதல்ல என் மூஞ்சி நீ பார்த்தியா, பார்க்காமலே உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஓகேனா எனக்கு ஓகேன்ற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஐயோ இல்லைங்க மாமா, அம்மா அப்பா தான் கல்யாணம் எல்லாம் ஏற்பாடெலாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு விருப்பம்னா எனக்கு ஓகே அப்படி தானுங்க மாமா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. முதல்ல என் மூஞ்சை பாரு அப்படின்றாரு. நீங்கள் இல்லைங்க மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மாமா, எனக்கு ஓகே தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றா தான் சொல்கிறேன், முதல்ல என்னை பாரு அப்படின்றாரு. நீங்களும் அப்படியே தலை நிமிர்ந்து அவரை பார்க்க போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு உங்களோட ஷைனஸ் வந்து உங்கள் நர்வஸ்னஸ் உங்கள் ஷைனஸ் எல்லாம் சேர்ந்து அவரை பார்க்கவே விடாத மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி தலை கீழே குனிஞ்சிக்கிறீங்க. உங்களுக்கு சிரிப்பு தான் வருது. இந்த காலத்தில் எப்படி இருக்காங்க பாருன்ற மாதிரி அவர் நேராக உங்ககிட்ட வராரு. வந்து நின்றுட்டு என்னை பாருன்னு சொல்கிறேன்ல அப்படின்றாரு. நீங்களும் கண்ணை மூடிட்டு இருக்கீங்க, கண்ணே திறக்கலை. ஒரு பாயிண்டில் அவர் இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறாரு. நீங்கள் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அப்படியே தலை மேலே பார்க்க வரீங்க, அப்படியே தூக்குறீங்க. பச்சக்குன்னு ஜொங்குக்கு லிப் லாக் பண்ணிடுறாரு. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. பிகாஸ் யூ டோன்ட் நோ எனிதிங் லைக் அந்த மாதிரி ஒரு இது என்ன நடக்குதுன்ற அந்த ஃபீலே உங்களுக்கு புரியல. அது என்ன நடக்குதுங்கன்னு அப்போ தான் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. ஜொங்குக் ஃபேஸ் உங்கள் கிட்ட இருக்குது. லைக் ஹி வாஸ் கிஸ்ஸிங் யூ. அப்போ தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் தள்ளி விட ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் முடியல. அவர் செம்ம ஸ்ட்ராங். அவர் அப்படியே உங்களுக்கு ரொம்ப அப்படியே டீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்காரு. உங்களுக்கு தள்ளி விட்டுட்டு மூச்சு வாங்குது. பயந்துட்டு அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ சொல்லு, பார்த்தல பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் மூச்சு வாங்க நின்றுட்டே இருக்கீங்க, என்ன சொல்கிறதுனே தெரில உங்களுக்கு. சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் பிடிச்சிருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுறீங்க. இங்கே எல்லாருக்கும் முழிக்கிறாங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பொண்ணு போச்சு ஓடி வருது மேலே, நீங்கள் நேராக மேலே போயிடுறீங்க. உங்களுக்கு அது என்ன நடந்ததுன்னு யோசிக்கும் போதே வெக்கமாக வருது. நீங்கள் மேலே ஓடிடுறீங்க. எங்கள் ஜொங்குக்கு தான் சிரிச்சிட்டு நாட் பேட்
பரவாயில்ல, என் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை நான் வேஸ்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் நேராக போயிட்டு இங்கே நீங்கள் மேரேஜுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், வயனுக்கு ஓகே தான், எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொன்ன உடனே தான் இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் நிம்மதியாக இருக்குது அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே கல்யாண ஏற்பாடுலாம் பார்க்குறாங்க. உங்களுக்கு 1 வீக்கில் மேரேஜ். பிகாஸ் ஜொங்குக்கு வந்து ஃபாரின் திருப்பி போகணும், அதனால் திருப்பி போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாதனால ஒரேடியாக கல்யாணம் பண்ணிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான். ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாம் தேவையான அந்த பாஸ்போர்ட் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஏற்கனவே நீங்கள் லைக் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபாரினுக்கு போகிறீங்கன்ற ஒரு இது வரும்போதே அது உங்கள் அப்பா அதுக்கு தேவையான ஏற்பாடுலாம் பார்த்துருப்பாரு. ஸோ இங்கே ஜொங்குக்கு வந்து தனியாக தான் வச்சுருக்காங்க. பிகாஸ் மேரேஜுக்கு முன்னாடி 2 பேரும் அவ்வளோ பார்த்துக்கக்கூடாதுன்றது அவங்க ஊர் சாங்கியம் லைக் அந்த மாதிரி. ஸோ அதனால் இங்கே ஜொங்குக்கு ஆப்போசிட்டில் இருக்க வீடை தான் கொடுத்து வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கீங்க, அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க வீடை வந்து ஸ்டே பண்ணறதுக்கு வச்சுருக்காங்க ஜொங்குக்கு அவங்க அம்மா அப்பா எல்லாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த கிஸ்லேருந்தே இன்னும் நீங்கள் வெளில வரல. லைக் வந்து என்ன நடந்தது, எதுக்கு மாமா இப்படி பண்ணாருன்ட்டு தான் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு ஜொங்குக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு சொல்லி வளர்த்துருப்பாங்க அந்த மாதிரி ஊரில் உனக்கு ஒரு மாமா இருக்குன்னு. லைக் உங்களே அறியாமல் உங்களுக்கு ஒரு க்யூரியாஸ் இருக்கும், மாமா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு க்யூரியாஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க. பார்க்கும் போதே கிஸ்ஸில் தான் ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு. லைக் அதை யோசித்து உங்களுக்கு தூக்கவே வர மாட்டேங்குது நைட்டில். ஸோ அந்த கிஸ்ஸை யோசித்து எதுக்கு மாமா இப்படி பண்ணிச்சு அப்படின்ட்டு இப்படியே போயிட்டே இருக்குது. இப்படியே டேஸ் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு மேரேஜும் இதுவாகுது. லைக் வந்து மேரேஜ் டேட் ஒன்று இருங்குது. ஸோ ஜொங்குக்கு இங்கே ஹாப்பி தான். பிகாஸ் அவருக்கு உங்கள் இன்னசென்ஸ் ஆனால் அந்த பியூட்டி ரொம்ப உங்களை அவர் அட்ராக்ட் பண்ணுது. லைக் உங்க கூட ஒரு நாள் அது எப்படி இருக்கும், அவகிட்ட அந்த ஷைனஸ் அதெல்லாம் எப்படி அது இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ண போகிறோன்ற அந்த க்யூரியாசிட்டியில் அவர் இருக்கார். உங்களுக்கான ஒரு நாளும் லைக் என்னன்னா இன்னும் பார்க்க போகிற தெரியலையே அப்படின்னு ஒரு பக்கம் பயமாக தான் இருக்குது. ஸோ மேரேஜ் டேவும் நெருங்குது. ஸோ அவங்களுக்கும் அவருக்கும் மேரேஜும் ஆகிறதுக்கான டே வந்துடுது. லைக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு வித் கோல்டு காம்போவில் ஒரு சாரீ கட்டியிருக்கீங்க, ஓகேவா? ஜொங்குக்கு வந்து பட்டு சட்டை போட்டிருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே வரும்போது அவர் உங்களை தான் பார்க்குறாரு. சும்மா சூப்பராக நீங்கள் சாரியிலே சும்மா அழகாக இருப்பீங்க. அந்த ஹேர் உங்களுக்கு அந்த லாங் ஹேரில் ஜடெல்லாம் வச்சு செம்மையாக இருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை தான் பார்க்குறாரு. வந்து பக்கத்தில் உட்காந்து நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க, அவரும் உங்களை பார்க்குறாரு. ஸோ அப்படியே ரொமான்டிக்காக அங்கே அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே தாலி கட்டுற டைமும் வருது. அவர் தாலியும் கட்டிடுறாரு. ஸோ வந்து உங்களுக்கு லைக் மேரேஜும் முடிஞ்சுது. அங்கே ரிச்சுவல்ஸ் லைக் மெட்டி போடுறது இதெல்லாம், அருந்ததி பார்க்குறது இதெல்லாம் வந்து அதெல்லாம் அப்படியே பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணி முடிஞ்சிருது நல்லபடியாக மேரேஜ். இப்போ தான் ஜொங்குக்கோட அம்மாவுக்கு நிம்மதியாக அப்பாடி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜொங்குக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு மாடர்ன் கேர்ளை கல்யாணம் பண்ணுறது தான் அவரோட இது. பட் அவங்க ஃபேமிலி லெகசி அதோடு அங்கே போயிடும். அதுக்கப்புறம் அந்த லைக் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் இல்லத்தையை வந்து யார் எடுத்துகிட்டு வருவா அப்படின்றது ஜொங்குக்கோட அம்மாவுக்கு ரொம்பவே கவலையாக இருந்திருக்கும். ஸோ அதை வந்து உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீங்கள் அதை வந்து இது பண்ணுவீங்கல்ல, அதனால தான் அவங்க வந்து உங்களை சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி லெகசி வந்து எடுத்துகிட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அவங்க நினச்சதும் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இங்கே இப்போ அப்படியே நிம்மதியாக எல்லோரும் இருக்கும் போது டைம் பாஸ் ஆகி நைட்டும் வந்துடுது. ஸோ வந்து ஜொங்குக்கும் உங்களுக்கும் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட். ஸோ ஆக்சுவலி உங்கள் வீட்டில் தான் இதில் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் நைட் திங்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நீங்கள் அங்கே இருக்க குட்டி பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு எப்போவுமே நீங்கள் அந்த பசங்க கூடலாம் இருப்பீங்க. அந்த பசங்களாம் உங்களை கேட்குதுங்க, எனக்கா நீ நாளைக்கு ஊருக்கு போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பசங்களாம் கேட்குதுங்க. நீங்கள் ஆமாம்ல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, நான் போகணும்ல, என் புருஷன் இருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜொங்குக்கு மாமாட்ட நாங்கள் சொல்லிக்கிறோம், நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எனக்கு பிள்ளைங்கள்லாம் ஒரு மாதிரி அழுகுற மாதிரி மூஞ்சி வச்சுக்குதுங்க. நீங்கள் ஐயோ செல்லக்குட்டிங்களா அப்படிலாம் இல்லை, அக்கா அப்பப்போ வந்து உங்களை பார்க்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஆனால் இது பாசிபிள் இல்லை, வந்து பார்க்க முடியாது. சும்மா அவங்கள சமாதானப்படுத்த சொல்கிறீங்க. இங்கே வேறு உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்காரு ஜொங்குக்கு. எங்கே போனா இவ, நேரம் ஆகுது, ஒரு பொறுப்பில்லை அப்படின்ட்டு தேடிட்டே வர்றாரு. பார்த்தா நீங்கள் இங்கே உட்காந்து தூணிக்கிட்ட உட்காந்து இப்போ குட்டி பசங்களெல்லாம் சேர்த்து வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவர் வந்து அப்படியே கையை அப்படியே இடுப்பு மேலே கையை வச்சுட்டு அந்த தூண் மேலே சாஞ்சி நின்று இங்கே பேசுகிறதெல்லாம் கேட்டுட்ருக்காரு. வயனக்கா அது கூட்டத்தில் ஒரு பையன் கூப்பிட்றான். என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. வயனக்கா நீ என்ன பண்ணு, பேசாமல் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டே நீ இங்கே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். இங்கே நீங்கள் சிரிக்கிறீங்க, அடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஜொங்குக்கு இங்கே கண்ணெல்லாம் விரிஞ்சு பார்க்குறாரு. என்னது யார் பொண்டாட்டி யாரா கல்யாணம் பண்ணுறன்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இங்கே சரி நான் உன்னை 2வது வாட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா விளையாட்டுத்தனமாக தான் சொல்கிறீங்க. இங்கே ஜொங்குக்கு அப்படியே தொண்டைய அப்படின்றாரு. நீங்கள் அப்போ தான் ஐயோ மாமா அப்படின்ட்டு ஏஞ்சி நிற்கிறீங்க.
என்னடி சொன்னா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஐயோ இல்லைங்க மாமா, சின்ன பையன்கிட்ட ஏதோ விளையாட்டுத்தனமாக சொன்னேன், நீங்கள் ஏதோ தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவர் ஏய் யார் பண்ணாடி, யாரா கல்யாணம் பண்ணுறது, நான் கல்யாணம் பண்ணிட்டேன் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இங்கே அந்த பையன் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க சரி, 2வது வாட்டி அக்கா என்ன பண்ணிக்கிட்டா அக்கா இங்கே இருக்கும்ல, நீங்கள் ஊருக்கு கூட்டின்னு போக மாட்டீங்கல்ல அப்படின்னு ஒன்று எடுத்து உடப்பக்கட்டையே நீங்கள் ஜங்குக்கு சொன்ன ஒன்று எல்லாம் ஓடியே போயிடுதுங்க. எல்லாம் நீங்கள் சிரிக்கிறீங்க பார்த்து, நடக்கிறதெல்லாம் பார்த்து. அவன்கிட்ட என்ன சொன்னால் 2வது வாட்டி அவனை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்கு கேட்குறாரு. நீங்கள் ஐயோ மாமா அது நான் விளையாட்டுத்தனமாக சொன்னது மாமா, நீங்கள் ஏன் அதெல்லாம் இதுவாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீ உனக்கு இங்கே பேச்சு இல்லை, நீ வா, நீ ரூமுக்கு வா, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போகிறாரு. நீங்கள் ஐயோ இவர் என்ன சீரியஸாக எடுத்துக்கிட்டாரான்ற மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு நேராக ரூமுக்கு தான் அனுப்புகிறாங்க. நீங்கள் ரூமுக்கு போகிறீங்க, போயிட்டு நேராக டோரை சாத்திட்டு திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குறதுக்குள்ளே ஜொங்குக்கு நேராக உங்கள் கையில் இருக்க அந்த பால் சொம்பை வாங்கி டேபிளில் வச்சுட்டு அவர் பாட்டு உங்கள் கையை பிடிச்சி தர இழுத்துட்டு போய் பெட்லேயே தள்ளி விட்டுறாரு. நீங்கள் என்னடா நடக்குதுங்க, என்னது பண்ணுது மாமான்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்கள் பெட்டில் உங்களை தள்ளி விட்டு உங்கள் 2 கையை தூக்கி மேலே பின் பண்ணிட்டு என்ன சொன்னால் 2வது தரமாக அவனை கட்டிப்பியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே மாமா அது ஏதோ சின்ன பிள்ளை, அது ஏதோ என் மேலே இருக்க பாசத்தில் நான் விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிச்சு, அதனால அதுக்கு நான் சொன்னேன் மாமா, நீ ஏன் மாமா இவ்வளோ கோவப்படுற அதுக்கு போய் அப்படின்னு நீங்கள் சிரிக்கிறீங்க. உன் மனசு அப்படி ஒரு நினைப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோவேன், அவ்வளோதான் உனக்கு. மாமா ஃபாரின்லேருந்து வந்திருக்கு, இதெல்லாம் கண்டுக்காது, இதெல்லாம் நீ நினைக்காத, எனக்கும் பொசசிவ்லாம் இருக்குது அப்படின்னா. பொசசிவ்னா அப்படின்னு கேட்குறீங்க. பொசசிவ்னா லைக் என் பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் இல்லை அந்த மாதிரி அப்படின்றாரு. ஓ அப்போது எனக்கும் அதே தான் மாமா, என் புருஷன் எனக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சிரிக்கிறாரு. இங்கே பாருடி, இன்னொரு வாட்டி அந்த குள்ளவாண்டு என் அக்கா என்ன கட்டிக்கிறியா, இங்கே இருக்கியா அப்படிலாம் ஏதாவது கேட்டான்னு வைய, அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்றாரு. நீங்கள் அதெல்லாம் இல்லை மாமா அப்படின்னு நீங்களும் இது பண்ணிட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ தான் அவர் மேலேயும் கீழே உங்களை அப்படியே பார்க்குறாரு. லைக் உங்கள் சாரீலாம் வேலைக்கு போயிருக்கா அதெல்லாம் பார்க்குறாரு. நீங்கள் லைட்டாக இப்போ தான் அவர் என்ன பண்ணுறாருன்னே நோட் பண்ணுறீங்க. மாமா என்ன பண்ணுற, என் மூஞ்சி இங்கே இருக்குது அப்படின்றீங்க. அவர் தெரியுதே எல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு எல்லாம் எனக்கு தெரியுது அப்படின்றாரு. நீங்கள் மாமா அப்படின்றீங்க. என்னடி கல்யாணம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறமா என்ன சும்மா அப்படியே பொத்தி பார்த்து என்ன போகுது இப்போ உனக்கு அப்படின்றாரு. நீங்கள் இல்லை ஆனால் என்ன ஆனால் அவனா அவர் அப்படியே பேசிட்டு லைட்டாக அப்படியே உங்கள் சாரியெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் கண்ணை அப்படியே இறுக்கமாக முடிக்கிறீங்க. அவர் இப்போ என்ன உன்னை கொலையாடி நான் பண்ண போகிறேன், எதுக்கு இப்படி நான் மூஞ்சி அப்படி வச்சுருக்க அப்படின்னு. எனக்கு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குமாம்மா அப்படின்றீங்க. சரி லைட் ஆஃப் பண்ணவா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தெரியல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றீங்க. சரி ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வர்றாரு. லைட்டாக நிலா வெளிச்சம் மட்டும் ரூமில் இருக்குது, மற்றபடி டோட்டலாக எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டார் அவர். உங்களுக்கு ஷையாக இருக்குன்றதுனால லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே உங்கள் மேலே தான் அவர் லே ஆகுறாரு. ஏண்டி இன்றைக்கி என்ன நடக்கணும்னு தெரியும்ல, எல்லாம் கத்தி ஊற கூட்டிடுவியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்னங்க மாமா நடக்கும், அம்மா சொன்னாங்க மாமா இது பண்ணாலும் கம்முன்னு இருக்கணும், முரடு பிடிக்கக்கூடாதுன்னா சொன்னாங்க, ஆனால் என்ன நடக்கும்னு அவங்கக்கிட்ட கேட்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜொங்குக்கு என்னது அப்போ ஒன்றும் தெரியாத அவனுக்கு அப்படின்றாரு. என்னதுங்க மாமா அப்படின்னு அவர் தலையில் கையை வச்சுட்டு சரி இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுக்கா, எப்பா ஒன்றும் தெரியாதுல கட்டி விட்டாங்களா என் தலையில் அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே உட்கார்றாரு. நீங்கள் கக்க பக்கன்னு சிரிக்கிறீங்க. அவர் இப்போ எதுக்கடி சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லை ஒன்றும் தெரியாதுன்னு சொன்ன உடனே உங்கள் மூஞ்சில் இருக்க பீதியை பார்த்தனா அதான் சிரிப்பு வந்துருச்சு அப்படின்ட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. அவர் அப்போது உனக்கு எல்லாம் தெரியாத மாதிரி நடிக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே உங்களை பிடிச்சி அப்படியே கிள்றாரு, உங்கள் எடுப்பை கிள்றாரு, உங்கள் காலை போட்டு கிள்றாரு, எல்லா இடத்துலையும் கிள்ளிட்டு இருக்காரு. அவர் மாமா வலிக்குது மாமா நிறுத்து மாமா அப்படின்னு நீங்கள் அப்படியே குதிக்கிறீங்க. அவர் இப்போ இதுக்கடி இந்த தேவையில்லாத விளையாட்டெல்லாம் உனக்கு, நீ ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்க வயான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.
அவர் அப்படியே அவங்க சாரியில் வந்து உங்கள் கையை ரெண்டுத்தையும் கட்டிடுறாரு. லைக் அந்த பல்லுவை எடுத்து ஃபுல்லாக அப்படியே முடிச்சு போட்டு கட்டி விட்டுறாரு. நீங்கள் மாமா எதுக்கு இப்போ கையை கட்டினேன், கட்டி அவுத்து விடு அப்படின்றீங்க. நான் ஏன் அவுக்கணும், நான் அவுக்க மாட்டேன்ப்பா, காலையில் வரைக்கும் நீ இப்படியே தான் இருக்க போகிற அப்படின்னோடனே, மாமா மாமா பயமுடுத்தாத மாமா, என்ன பண்ண போகிற, பாரு என்ன பண்ணுறேன்னு சிரிக்கிற சிரிப்பு. என்னை நீ இன்னைக்கு ரொம்ப வெறுப்பேத்திட்ட. உன்னை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நீ இப்போ அப்படியே ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தேன்னு நினச்சேன். ஆனால் நீ இன்னசென்ட்லாம் கிடையாது, நீ கேடி தாண்டி, கேடிக்கு கேடி வெளியில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு உங்கள் ஃபேஸில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே ஃபேஸில், நெக்கில், அப்படியே உங்கள் செஸ்ட்டு கிட்டலாம் ஹிக்கீஸ் மார்க்ஸாக கொடுக்குறாரு. நீங்களா ஐயோ இவர் என்ன பண்ணுறாருன்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே உங்களை அப்படியே மூடுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாரு. உங்கள் கையெல்லாம் அப்படியே டைட்டாக பின் பண்ணி பிடிச்சி அப்படியே உங்களை அந்த ரொமான்டிக் மூடுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களும் ஃபஸ்ட்டு என்ன தான் ஆகும்னு கத்தனாலும் அப்புறம் ஒரு கட்டத்தில் நீங்களும் அப்படியே அவர் கூட்டிகிட்டு போகிற அந்த ஃப்ளோலே போய் உங்கள் 2 பேருக்கும் உங்கள் அன்றைக்கே மேக் அவுட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி உங்களுக்கு 2 பேருக்கும் நல்லபடியாக மேக் அவுட் நடந்து முடிஞ்சிடுது. காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறீங்க, பார்த்தா உங்களை பார்த்தே அவ்வளோ ஷையாக இருக்குது. ஐயையோ அப்படின்ட்டு ஏஞ்சி குடுன்னு நீங்கள் அப்படியே ஏஞ்சி போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறீங்க. பிகாஸ் நீங்கள் ஊருக்கு போகணும், இன்றைக்கி நீங்கள் வந்து அமெரிக்கா போகணும் ஜொங்குக்கை கூப்பிட்டுட்டு. பிகாஸ் அவருக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறீங்க. உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஊரை விட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. லைக் என்னடா இது, நம்ம ஊரை விட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டீங்க. ஜொங்குக்கு இங்கே ரெடி ஆகிட்டாரு. அப்புறம் நீங்கள் எல்லாருக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அங்கே ஊரே உங்களை அமுச்சு விட்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையா போயிட்டு வரேன்னு எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு நீங்களும் காரில் ஏறி போகிறீங்க. போகும்போது செம்ம அழுக. ஏன்னா நீங்கள் இங்கேருந்து ஒரு நாள் கூட உங்கள் அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சுருந்ததே இல்லை. இப்போ நீங்கள் ஊருக்கே அப்படியே விட்டுட்டு போகணுன்னும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு ஜொங்குக்கு உங்களை இங்கே அப்படியே கை போட்டு, நாங்களாம் இருக்கோம்ல, எதுக்கப்பா அழுவுற, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அஷ்யூர் பண்ணுறாரு. நீங்களும் அவர் மேலே சாஞ்சிட்டு தேம்பி அழுவுறீங்க. அவர் சட்டையெல்லாம் ஈரமாகுது, இருந்தாலும் அவர் ஓகேன்னு உங்களை கன்சல்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா நீங்களும் ஊருக்கு போயிடுறீங்க. அங்கே போனீங்கன்னா பான்னு பார்த்துட்ருக்கீங்க அந்த ஊர். ஏன்னா அந்த ஊர் டோட்டலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த ஊர் பார்க்கவே. பிகாஸ் உங்களுக்கு உங்கள் ஊரில் நீங்கள் பார்த்ததை விட அங்கே வந்து ரொம்ப எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஹைஃபையாக இருக்குது. ஃபுல்லாக லிஃப்ட்டு, எக்ஸ்லேட்டரு இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் என்னதுங்க மாமா இது நம்ம உலகத்தில் இப்படியெல்லாம் ஒரு ஊர் இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமாவை தான் பற்றி கேட்டுட்ருக்கீங்க. அவர் வா இனிமேல் இங்கே தான் நம்ம இருக்க போகிறோம், எல்லாத்தையும் பார்த்து பழகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. எக்ஸ்லேட்டர்லாம் ஏற உங்களுக்கு பயமாக இருக்குது. அவரை பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் நிற்கிறீங்க. அவர் வயன் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்து உங்களை கூப்பிட்டு போகிறாரு எக்ஸ்லேட்டரில். லிஃப்ட்டில் போகும்போது உங்களுக்கு வயிறெல்லாம் கூசுது. மாமா என்னது மாமா இது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வயிற்ற பிடிச்சிட்டு இருக்கீங்க. அவர் சிரிக்கிறாரு, யாரா இவன்ற மாதிரி. அப்புறம் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து அவருக்குமே பிடிச்சிருக்கு. நீங்கள் எல்லாத்தையும் வியந்து பார்க்குறது, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அவருக்கு ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. எல்லாத்தையும் இவ கற்றுக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறாரு ஆஸ் ஹஸ்பண்டாக. அவர் உங்களுக்கு ஒன்றா கற்று தராரு. உங்கள் வீடு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. லைக் அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் வந்து நீங்கள் இருக்கீங்க. ஜொங்குக்கோட வீடு அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். லைக் வந்து ஜொங்குக்கு வந்து உங்களுக்கு தனியாக, உங்களுக்கும் அவருக்கும் தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி ரெடி பண்ணியிருப்பார். ஆக்சுவலி ஜொங்குக்கு அது வந்து ஜொங்குக்கோட அப்பார்ட்மெண்ட் தனியாக ஒன்று இருக்கும். அப்பப்போ அவர் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அவங்க அம்மா அப்பா கூட தான் மோஸ்ட்லி அவர் இருப்பார். ஸோ ஆனால் இப்போ வந்து அவங்க அம்மா அப்பாவை விட்டு கொஞ்சம் தனியாக, ஏன்னா நீங்கள் நியூலி மேரிட்னால அவங்க அம்மா அப்பா கொஞ்சம் தனியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நீங்களும் ஜொங்குக்கும் இப்போ அந்த வீட்டுக்கு தான் போகிறீங்க. போய் பார்த்தா அந்த வீடே சூப்பராக இருக்குது. இப்போ 15th ஃப்ளோர். ஆக்சுவலி அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் 30 ஃப்ளோர்ஸ் இருக்குது. அதில் 15th ஃப்ளோரில் தான் உங்கள் வீடு, உங்கள் வீடும் ஜொங்குக்கு வீடும். ஸோ நீங்கள் ஜொங்குக்கு அப்படியே அந்த இதை கார்டு மாதிரி இருக்குது, அதை டேப் பண்ணோடனே ரூம் ஓப்பன் ஆகுது. நீங்கள் என்னது மாமா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பூட்டெல்லாம் போடலையா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் அதெல்லாம் இல்லடி, வாடி ஒன்றா கற்றுக்கோ, இங்கெல்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோடய உங்களை கூப்பிட்டு போகிறீங்க. நீங்கள் பார்க்குறீங்க வீடு அவ்வளோ ஹைஃபையாக சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை, படத்தில் தான் பார்த்துருக்கீங்க. அவங்க மாமா நம்ம இந்த அண்ணாமலை படத்தில் ரஜினி வீடெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி இருக்குங்க மாமா அந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவர் பிரித்து பார்த்துட்ருக்காரு. அப்புறம் அவங்க 2 பேரோட ரூம் காட்டுறாரு. இதுதான் நம்ம ரூம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. பார்த்தா அதுவே வந்து உங்கள் வீட்டில் உங்கள் ஹாலோட சைஸ் தான் அந்த பெட்ரூமு.
ஆ அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. கிச்சனில் எல்லாமே எல்லாமே வந்து கிச்சன் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா, இது பைப் லைனில் தான் கேஸ் வரும். லைக் அந்த மாரி தானே, அதெல்லாம் அவர் எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்காரு. ஏன்னா கிச்சன் உங்கள் டிபார்ட்மெண்ட். ஸோ அதனால அவர் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்காரு. நானும் சமைப்பேன் மயான். உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் நான் சமைச்சுப்பேன் ஓகேவா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி லைக் இப்படி தான் இருக்கும். இது இது வந்து கிச்சன். நீ இந்த வந்து அடுப்பெல்லாம் இது லைட்டர் அதெல்லாம் வச்சு நீ எதுவும் ஆன் பண்ண வேணாம். ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் ஆகிக்கும். நீ வந்து ஜஸ்ட் இது திருப்பினா போதும்ன்ட்டு அவர் எல்லாம் திருப்பிலாம் காட்டுறாரு. அவன் நல்லா சொல்கிறாரு. நீங்கள் ஐயோ மாமா எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு அடுப்புலேயே போதும், நான் அடுப்புலேயே சமைச்சிருவேன்றீங்க. அவரும் சரி ஓகே, லைக் புதுசாக இருக்கா அவளை நம்ம எடுத்தோடனே இல்லை ரஷ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அக்காடான்னு போய் படுக்கிறாரு. நீங்களும் அவர் கிட்ட போயிட்டு ஏதாச்சும் வேணுங்களா மாமா, நான் ஏதாவது சமைச்சு தரவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் வேணாம், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை இழுத்து அப்படியே மேலே உட்கார வச்சுக்கிறாரு. உனக்கு உண்மையில என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. ஏனுங்க மாமா அப்படி கேட்குறீங்க? நீங்கள் என்ன ஹீரோ கணக்காக இருக்கீங்க, நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் இங்கே கிடைக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஒரு மாதிரி வெக்கப்படுறீங்க. அவர் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமாடி, லைக் இந்த ஹாட்டாக இருக்க பொண்ணுங்க, இந்த மாடர்னாக இருக்க பொண்ணுங்களை தான் எனக்கு பிடிக்கும். என் ஒய்ஃபாக வந்தால் அவளுங்களை மட்டும்தான் நான் ஏற்றுப்பேன்ற மாதிரி இருந்தேன். என்ன ஒரே செகண்டில் மாற்றிட்டடி நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்லிட்டுருக்காரு. அப்படிங்களா மாமா, உங்களுக்கு அந்த மாதிரி பொண்ணுங்களை தான் பிடிக்குங்களா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் ஆமாம், உன்னை பார்க்குறது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி பொண்ணுங்களை தான் பிடிக்கும், அதுதான் அழகுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ எல்லாத்தையும் வந்து சுக்குநூறாக்கிட்ட. உன்னை பார்த்த அந்த நொடியே இது இல்லைடா அழகு, இதுதான் அழகுன்னு எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் மாமா போதும் மாமா, சும்மா வெக்கப்பட வச்சுட்டே இருக்க மாமா நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஏய் வெக்கப்படுறீ பரவாயில்ல, வெக்கப்பட இன்னும் அழகாக இருக்க அப்படின்றாரு. நீங்கள் ஐயோ போ, உங்ககிட்ட இதையே பேசிக்கிட்டே இருந்தால் நேரமே போகிறது தெரியாது எனக்கு, போ நான் போய் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போய் அரேஞ்ச் பண்ண போகிறீங்க. இப்படியே உங்கள் லைஃப் ஹாப்பியாக லீட் ஆகிட்டு போயிட்டு இருக்கடா. அப்படியே உங்களோட லைக் உங்களுக்கு கொஞ்சம் க்யூட் ஃபைட்ஸ் வரும். லைக் வந்து நீங்கள் லைக் உங்களுக்கு எதுவுமே தெரியாததுனால சில விஷயங்கள் பண்ணுவீங்க. அவர் என்கிட்ட கேட்டுட்டு நீ பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி அவர் கற்றுவார். இது மாதிரி சின்னதாக க்யூட்டாக நல்லா உங்களுக்குள்ளே நல்ல லைஃப் லீட் ஆகி போயிட்டுருக்கும். நீங்கள் தெரியாமல் பண்ணுற விஷயங்களை கூட ஜொங்குக்கு வந்து சம்டைம்ஸ் க்யூட் லைஃப்ன்ற மாதிரி அவர் பார்த்து ரசிப்பார். ஸோ இப்படியே உங்களுக்குள்ளே ஹாப்பியாக லைஃப் லீட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அப்போ தான் நீங்கள் அவர் உட்காந்து லேப்டாப்பில் தான் அவர் ஏதோ நோண்டிகிட்டு இருக்காரு. லைக் அவரோட ஒர்க் ரிலேட்டடாக ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணி ஏதோ பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஒரு பக்கெட் முழுக்க தண்ணி எடுத்துகிட்டு வந்து துணியை நனைச்சி வச்சுட்டு அப்படியே நின்றுட்டு அது அப்படியே புழிஞ்சிட்ருக்கீங்க. நல்லா டிவி முன்னாடி நின்று இதை பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. கூப்பிட்றாரு உங்களை. வயன் என்ன எதுக்கு இவ்வளோ தண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்க, எதுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அது இல்லைங்க மாமா, ரொம்ப நாள் வந்து ஒரு மாத கணக்காக இல்லை, இந்த டிவியை யாராவது துடைப்பாங்கன்னு பார்த்து யாரும் துடைக்கவே மாட்டேங்கிறாங்க, அதனால தான் சரி நம்மளே துடைப்போன்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். இதில் எப்படிங்க மாமா சோப்பு தூள் போட்டு துடைக்குதா இல்லை எப்படியே துடைக்கிறதா அப்படின்னு. எதை டிவியை துடைக்கிறியா அப்படின்ட்டு எப்படியே லேப்டாப்பை பக்கத்தில் வச்சுட்டு ஏச்சு அந்த மனுஷன் உங்ககிட்ட தான் வராரு. ஏய் எப்பா சாமி, அந்த டிவி கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 2.5 லட்சம் ரூபாடி, ஏன்டி இப்படி பண்ணுற, அந்த தண்ணியெல்லாம் போட்டு துடைக்கக்கூடாதுடி, தண்ணியை போட்டு துடைச்சின்னா டிவி போயிடும்டி அப்படின்றாரு. நீங்கள் என்னங்க மாமா 2.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன்னு சொல்கிறீங்க, தண்ணி போட்டு துடைச்சா போயிடும்ன்றீங்க, என்னங்க மாமா அவங்கள ஏமாற்றிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அவர் ஐயோ சாமி அயன் இங்கே பாருமா, நீ வந்து இதெல்லாம் நீ எதுவும் பண்ண வேணாம், இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு இங்கே மேட்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க, நீ இந்த வேலையெல்லாம் எதுவும் பண்ணாத, நீ சமைக்கிற வேலையை மட்டும் நீ பாரு, தயவுசெய்து இதிலெல்லாம் கையை 200 வாட்டி வச்ச அவ்வளோதான் உனக்கு அப்படின்ட்டு போகிறாரு. நீங்கள் இப்போ என்ன நான் துடைக்கிறேன்னு தானே சொன்னதுக்கு இதுக்கு இப்படி கத்துறாருட்டு நீங்கள் பாட்டு போயிடுறீங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் அப்படியே அவங்க பெட்ரூமில் இருக்க பால்கனிக்கு வெளியில் தலையை விட்டு அந்த கம்பியை பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. கீழேயே தான் அவர் அப்படியே என்ன இவங்க நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களை பேக் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் கழுத்தில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறாரு அவரும் உங்கள் கூட சேர்ந்துட்டு. நீங்கள் ஆமாம் இருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே தான் மும்முரமாக பார்த்துட்ருக்கீங்க. ரோட்டியே தான் 15வது ஃப்ளோர்லேருந்து ரோட்டை பார்த்துட்ருக்கீங்க. அவர் என்ன தடி பார்த்துட்ருக்க, என்ன கீழே எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்றாரு. நீங்கள் மாமா இங்கே இந்த ஊரில் மாடுலாம் வராதுங்களா மாமா, பசு மாடு அதெல்லாம் ரோட்டில் வராதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் பசு மாடா, பசு மாடு எதுக்குடி ரோட்டில்,
அதுவும் இந்த ஊர்லலாம் இப்படிலாம் வராது. நீங்கள்லாம் ஃபார்முக்கு தான் போகணும். அந்த மாதிரி ஏதாவது மாடுகள்லாம் பார்த்து ரோட்லலாம் விட மாட்டாங்க அப்படின்னோடனே, என்னங்க மாமா நீங்கள் வேற, நான் அந்த கோயிலுக்கு தான் சரி இங்கே அவ்வளோவா போக முடியல, வீட்டில் சாமி கும்பிடலான்னு பார்த்தா வீட்டு வாசல் தெளித்து சாமி கும்பிடலான்னு பார்த்து சாணிக்கு தேடிக்கிட்டு இருக்கேன், ஒரு மாட்டையும் காணும் ரோட்டில். இப்போ நான் சாணிக்கு எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறீங்க. அவர் சாணியா, சாணி எதுக்குடி அப்படின்னு கேட்குறாரு. இங்கே மாமா அதை கரைச்சி தெளித்து கோலம் போட்டு பூ வச்சு சாமி கும்பிட்டாதான் மாமா வீடு வீடாக இருக்கும். என்னது கரைச்சி தெளிக்கிறியா, எங்கடி அதை கரைச்சி தெளிப்ப அப்படின்னு கேட்குறாரு. எங்கே வாசலில் தான் மாமா, வீட்டுக்குள்ளே அப்போ தான் வரும்போது மங்களகரமாக இருக்கும், வீடு கிருமியெல்லாம் இல்லாமல் சுத்தமாக இருக்குங்க மாமா, அதெல்லாம் பண்ணாதான். நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த ஃபார்மாக ஏதோ சொன்னீங்களே அங்கே போயிட்டு கொஞ்சோண்டு சாணம் மட்டும் கேட்டு வாங்கிட்டு வரீங்களா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜோங்குக்கு ஏண்டி சொல்ல மாட்டேன், உன்னை கட்டிக்கிட்டதுக்கு போயிட்டு நான் சாணி வேற வாங்கிட்டு வரணுமா, வயன் தயவுசெய்து கம்முன்னு இருவன், டென்ஷன் ஏற்றாதன்ட்டு அவர் போகிறாரு. இவர்கிட்ட எது கேட்டாலும் இவர் இப்படி தான் பண்ணுறாருன்னு நீங்கள் அப்படியே மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த இவர் என்னதான் பண்ணுறது, ஆனால் அவருக்கு செம சிரிப்பாக வருது. ஜொங்குக்கு உங்கள் முன்னாடி காட்டிக்கலனாலும் போயிட்டு அதுக்கப்புறம் அவருமே இவ இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே க்யூட்டாக தான் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் பண்ணுறதெல்லாம் இப்படியே தான் கூத்தாக போயிட்டுருக்கோம். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவர் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இப்படியே தான் உங்களுக்கு டெய்லி லைஃப். இதுவே ஒரு மாதிரி ஹாப்பியாக உங்கள் 2 பேருக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ ஒரு நாள் வந்து வீட்டில் வந்து நீங்கள் லைக் வந்து ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நீங்கள் எல்லோரையும் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றீங்க. உங்கள் மாமனார் மாமியார் அப்புறம் ஜொங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் அப்படியெல்லாம் நீங்கள் கூப்பிட்றீங்க. அப்போ ஜொங்குக்கோட ஃப்ரெண்டு தேயாங்கும் வராரு. லைக் தேயாங்கிட்ட வந்து அவரும் உங்ககிட்ட என்னம்மா இப்படிலாம் பேசவும் நீங்களும் நல்லா அவர்கிட்ட பேசுகிறீங்க அண்ணா அண்ணான்னு. தேயாங்க பார்த்தீங்கன்னா ஜொங்குக்கு ரொம்ப க்ளோஸ்ன்றதுனால நீங்களுமே ஓரளவுக்கு தேயாங்கிட்ட அட்டாச் ஆகிடுறீங்க அண்ணா அண்ணான்னு பேசி. அதுக்கப்புறமும் கூட ஃபங்க்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கும். தேயாங் வந்து வந்துட்டு போகிறது இப்படியே இருந்திருப்பார். நீங்கள் உங்களுக்கும் தேயாங்குக்கும் ஒரு அண்ணன் தங்கச்சி பாண்டு மாதிரி க்ரியேட் ஆகிடுது. நீங்கள் அவருக்கு பிடிச்சதை சமைக்கிறது, அவருமே அப்பா எனக்கு ஊர் சாப்பாடு சமைச்சு கொடுக்க ஒரு ஆள் வந்துருச்சுட்டான்னு அவருமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். ஜொங்குக்குமே அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். லைக் வந்து தேவாங்கிட்டு நீங்கள் க்ளோஸாக இருக்கிறது, பிகாஸ் அவர் ஃப்ரெண்டும் இல்லை, லைக் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது அவர் ஃப்ரெண்டுமே அவர் கூட க்ளோஸாக இருக்கிறது ஜொங்குக்குமே அது ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ டேஸ் இப்படியே ஹாப்பியாக அவங்க 2 பேரும் கூட ரொமான்டிக் வேஸில் காமெடியாக இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ ஜொங்குக்கு ஒரு நாள் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு கெஃபேல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து அது அவருக்கு அந்த டைமுக்கு அந்த கஃபேக்கு அவர் போயிடுறாரு, ஜொங்குக்கு போயிடுறாரு. போயிட்டு அங்கே நின்றுட்டு லைக் அவர் காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு அவர் டேபிளில் வந்து உட்காந்துருக்காரு. ஜொங்குக்கோட பியும் அப்போ தான் அவங்க பிஏ வராங்க. அவங்க ஒரு கேர்ள் தான் ஜொங்குக்கோட பிஏ, அவங்க பேர் வந்து ஜூலி. ஸோ அவங்களும் வராங்க. வந்துட்டு ஜொங்குக்கு நேராக ஜொங்குக்கிட்ட வந்துட்டு, சார் இங்கே நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே ஜொங்குக்கு வாட் வயனா இங்கேயா அப்படின்னு முழிக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துக்குலாம் வர தெரியாது, நீங்கள் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இருப்பீங்க, அவள் எப்படி இங்கே வர முடியும், வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி அவர் அந்த பிஏ கிட்ட சொல்லிட்டுருக்காரு. ஆனால் அந்த பிஏ, சார் இல்லைங்க சார், நான் இப்போ தான் சார் பார்த்தேன், உங்கள் ஒய்ஃப் அண்ட் உங்களோட ஃப்ரெண்டு தேயாங் சாரும் அங்கே தான் இருக்கார் அப்படின்னு. ஒன்று தேயாங் கூட வயனா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அங்கே அந்த 4th டேபிளில் தான் சார் அப்படின்னு. உடனே ஜொங்குக்கு நேராக எழுந்துச்சி போய் பார்க்குறாரு. பார்த்தா அந்த கெஃபேல தேயாங்கும் நீங்களும் ஆப்போசிட்டில் அப்படியே உட்காந்துட்டு பேசிகிட்ருக்கீங்க, நல்லா சிரித்து தான் பேசிகிட்ருக்கீங்க ஜாலியாக. இங்கே ஜொங்குக்கு வயன் எப்படி தேயாங் கூட என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை, தேயாங்கும் சொல்ல வயனும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக இப்போ உங்கள் மேலே ஒரு சந்தேகம் க்ரியேட் ஆகுது. லைக் நீங்கள் அவர் சீட் பண்ணுறீங்கன்ற மாதிரி அவர் மனசில் லைட்டாக வர ஆரம்பிச்சிடுது. இவருக்கு ஒன்றும் தெரியாது, ஊர்லேருந்து பட்டிக்காடுன்னு கூட்டிகிட்டு வந்தா என் ஃப்ரெண்டு கூட என்னை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாளா இவன் என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. என்ன தான் வந்து லவ் இருந்தாலும் என்ன தான் இருந்தாலும் ஒரு செகண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தினால அந்த லவ்வெல்லாம் போய் சந்தேகம் தான் க்ரியேட் ஆகுது. அவர் யோசிச்சுட்டே இருக்கார் என்னவாக இருக்கணும். ஆனால் அவர் அந்த இடத்த வந்து கேட்டு அதை பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கல. அவர் கம்முன்னு போயிடுறாரு. அவர் மீட்டிங்கே கேன்சல் பண்ணிவிட்டு போயிடுறாரு. ஆஃபீஸ்க்கே திருப்பி போயிட்டு சரியாக ஸ்மோக் பண்ணுறாரு. அவருக்கு செம்ம டென்ஷன். ஏன்னா அது அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு பக்கம், அவரோட ஒய்ஃப் ஒரு பக்கம். அவருக்கு என்ன டெசிஷன் எடுக்கிறதுனா அவருக்கு ஐடியாவே இல்லை. என்ன அது இதுன்ற மாதிரி தான் இருக்கார். ரொம்ப சிடுன்னு இருக்கார். ஒர்க் ரிலேட்டடாக வந்து ஏதாவது கேட்டால் கூட ரொம்ப மூஞ்சி காட்டிட்டு போங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி கத்தி விட்டுறாரு. அன்றைக்கி நாள் முழுக்கவே அப்படி தான் இருக்கார். வீட்டுக்கு வராரு. நீங்கள் நார்மலாக அவரை கூப்பிட்டு ஏங்க சாப்பிட்றீங்களா, நான் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுருக்கேன் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஆசையாக இருக்கிட்ட கேட்குறீங்க. அவர் வந்த உடனே எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு அவர் பாட்டு போகிறாரு. நீங்கள் ஏங்க
ஏன்னா வேணான்றீங்க? நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ உங்களுக்காக செஞ்சுருக்கேன். பாருங்க உங்களுக்காக அந்த பன்னீர் இதெல்லாம் நான் கத்துக்கிட்டு செஞ்சுருக்கேங்க. வந்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்பவும் போல அவர கைய பிடிச்சு அப்படியே இழுக்குறீங்க. அவருக்கு அப்படியே நிக்கிறாரு. வரவே இல்ல. எனக்கு வேணான்னு சொல்றேன்ல, விடு அப்படின்னு கைய உதறி விடுறாரு. ஏங்க ஆஃபீஸில ஏதாவது பிரச்சனைங்களா? அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. ஏய் வேணான்னு சொல்றேன்ல. என்ன? இப்ப செஞ்சத நீயே கொட்டிட்டுக்கோ. அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டு போறாரு. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவரு இவ்ளோ கோவப்படுறாரு. அவரு உங்கள அதட்டி பேசினதே இல்ல, கல்யாணம் ஆகி இந்த 1 மாசத்துல. ஆனா இவரு இப்படி கோவப்படுறது எதுக்கு இப்படி கோவப்படுறாருன்னு சொல்லிட்டு நீங்க அழுவ ஆரம்பிச்சிடுறீங்க. தேம்பி தேம்பி சோஃபால உட்காந்து கண்ண தொடச்சு தொடச்சு அழுதுகிட்டு இருக்கீங்க. அங்க வேலை செய்றவங்கலாம் வந்து என்னாச்சும்மா? அங்க வேலை செய்றவங்கலாம் தமிழ் தான். என்னாச்சும்மான்ற மாரி கேட்குறாங்க. நீங்க எதுவும் சொல்லல. நீங்க எல்லாருக்கும் அந்த சாப்பாட நீங்க அவங்களுக்கெல்லாம் குடுத்துவிட்டு, அமுச்சு விட்டுட்டு நீங்களும் போயிட்டு அப்படியே சோஃபாலயே படுத்துக்கிறீங்க. ரூம்க்கே போல. ஜொங்குக்கும் என்னன்னு வந்து பார்க்கல. நீங்க ஏன் வரல? எதுக்கு வரலன்லாம் பார்க்கல. அவருக்கெல்லாம் உங்கள பார்த்தாலே தோன்றது, நீங்களும் தேவாங்கும் ஒண்ணா அங்க உட்காந்து கஃபேல பேசிட்டு இருந்தது, சிரிச்சுட்டு இருந்தது மட்டும் தான் தோணுது. நீங்க அவர் அத மட்டும் தான் நெனச்சிருக்காரு. அவரு உங்ககிட்ட ஆனா அவரு கேட்கவும் இல்ல. லைக் என்ன எதுக்காக நீ தேங்காய் பார்க்க போனன்ற மாரி கூட அவரு கேட்கல. அத கேட்கணுன்ற அந்த எண்ணம் கூட அவருக்கு வரமாட்டேங்குது. தோணுனதெல்லாம் நீங்க அவர ஏமாத்திட்டீங்க. இந்த மாரி தான் அவரு நெனச்சிட்டு இருக்காரு. நீங்க தேம்பி தேம்பி அழுது சோஃபாலயே படுத்து தூங்கிடுறீங்க. மறுநாள் நீங்க எந்திச்சு அப்பதான் முழிக்கிறீங்க. முழிச்சு பார்க்கும்போது ஜொங்கு இங்க அப்படியே கோவமா அவரோட டை, அவரு ஷூ எல்லாம் அப்படியே எடுத்து போட்டுட்ருக்காரு. நீங்க அவரு கண்ண தொறந்தோனே அவரு ஷூவ தான் போட்டுட்டு இருக்கிறதா பார்க்குறீங்க. நீங்க அப்படியே எந்திச்சு உட்காந்துட்டு ஒரு 2 நிமிஷம் இருங்கங்க. நான் டிஃபன் சமைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே கிச்சனுக்கு போகிறீங்க. அவர் எனக்கு ஒன்றும் தேவையில்ல, இனிமேல் நீ எனக்கு சமைக்க வேணாம், நீ ஒருன்னைக்கு மட்டும் சமைச்சிக்கோ, நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றாரு. நீங்கள் வந்து மாமா என்ன தாங்க மாமா உங்கள் பிரச்சனை? ஏனுங்க மாமா என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் என்ன பண்ணிட்டேன் இப்போது? எதுக்காக என்கிட்ட இப்படி மூஞ்சி காட்டுறீங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் கழுங்குது. அவர் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ ஒன்று தான் பார்த்துக்கோ தான் சொல்கிறேன், எனக்கு நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு அவர் பாட்டு போகிறாரு. நீங்கள் என்ன தான் இருக்கு ஆச்சு, ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாருன்னு உங்களுக்கு புரியவே இல்லை. நீங்கள் உங்கள் அத்தை மாமா கிட்ட கூட சொல்லலை. ஏன்னா இதில் ஏதாவது இஷ்யூ ஆகும்னு உங்களுக்கு ஒரு பயம், ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட கூட சொல்லலை. அமைதியாகவே இருக்கீங்க. லைக் ரொம்பவே அமைதியாக, லைக் பரவாயில்ல அவர் வந்து ஏதோ ஆஃபீஸ் ஸ்டேஷனில் இருக்காருன்ட்டு இருக்கீங்க. பட் வந்து நாட்கள் போகுது. ஒரு 1 வீக் ஆகுது. 1 வீக்குமே ஜொங்குக்கு உங்ககிட்ட சிடுன்னு தான் இருக்காரு. லைக் வந்து ஒரு முன்னாடியெல்லாம் வந்து கொஞ்சுவார், ரொமான்டிக்காக அந்த மாதிரி எதுவுமே இல்லை உங்கள் லைஃப்பில். ஒரு 1 வீக்காக அவர் உங்களை கண்டுக்க கூட மாட்டுறாரு, உங்களை கூப்பிட மாட்டுறாரு, ஒய்யன்னு கூப்பிட்டு கூட பேச மாட்டுறாரு. அவர் ஏன் அப்படி நடந்துக்கிறாருன்னே புரியல. நீங்கள் சரி ஓகே அவர் ஆஃபீஸ் டென்ஷனில் இருக்காரு, சரியாயிடுவாருன்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுறீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ தான் ஒரு நாள் ரேண்டமாக அவர் வந்து செமையாக ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. ட்ரிங்க் பண்ணிவிட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு அந்த ட்ரிங்க் பண்ண ஸ்மெல்லு வந்து அவருக்கு கதவு ஓப்பன் பண்ணோடனே குப்புன்னு அடிக்குது. நீங்கள் அவரை பார்த்து மாமா குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் ஆமாண்டி, என்ன பண்ண போகிற தள்ளு அப்படின்ட்டு அவர் பாட்டு போகிறாரு. போய் ரூமில் தான் உட்காந்து அப்படியே போயிட்டு அவரே போய் உட்காந்துட்டு டமால்னு அப்படியே ஊந்துடுறாரு. அவரால் ஏஞ்சி கூட உட்கார முடியல சரியா. அப்படியே டமால்னு உழுந்த உடனே நீங்கள் போயிட்டு ஐயோ மாமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷூவெல்லாம் கழட்ட போகிறீங்க. அவர் ஷூவை நீங்கள் கழட்டிட்டு இருக்கும் போதே அப்படியே அதை உதறி விட்டுறாரு. அந்த ஷூ போயிட்டு செவுத்துல அடித்து உழுவுது. நீங்கள் மாமா நானும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு மாமா இருக்கேன், உங்களுக்கு என்னங்க மாமா பிரச்சனை? என்கிட்ட சொல்லுங்க மாமா. ஏன் ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நான் நடந்துக்கிட்டேனுங்களா? ஏனுங்க மாமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் போய் அவரோட முட்டிக்கிட்ட அவரை பிடிச்சிட்டு கேட்குறீங்க. அவர் அப்படியே விழுந்திருப்பார்ல, அப்படியே ஏஞ்சி உட்காடுறாரு. ஏஞ்சி உட்காந்து உங்கள் கன்னத்தை தான் அப்படியே டைட்டாக அப்படியே பிடிக்கிறாரு. ஏன்னா அவர் குடிபோதையில் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியல. அப்படியே டைட்டாக பிடிச்சி அவரை பார்க்க வைக்கிறாரு. நான் நீ பட்டிக்காடு, உனக்கு ஒன்றும் தெரியாது, உன்னை ரொம்ப இன்னசென்ட்டு அப்படின்னு நினச்சேன். நீ ஏன்னா உன் புத்தியை காட்டிட்ட, உன் ஊர் புத்தியை காட்டிட்டல அப்படின்னு அவர் அப்படியே ஒரு மாதிரி கேட்குறாரு. நீங்கள் மாமா என்னங்க மாமா நான் பண்ணேன் சொல்லுங்க மாமா, ஏன் மாமா இப்படி நடந்துக்கிறீங்க? நான் உங்களை நம்பி தானே வந்தேன், நீங்கள் இப்படி என்னை பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறதுக்கு நான் இங்கே எதுக்குங்க மாமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுவுறீங்க. அவர் நீ ஒரு ஏமாத்துக்காரிடி, உன்னை எங்கே வச்சுருந்தேன் தெரியுமா? நீ அதுக்கு தகுதி இல்லாதவ தான், உனக்கு ஒன்றும் தெரியல, அதெல்லாம் நான் எனக்கு யோசித்ததே இல்லை. உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு மட்டும்தாண்டி நான் கல்யாணமே பண்ணேன். ஆனால் நீ என்ன பண்ண? நான் என்னன்னு மாமா பண்ணேன் அதான் கேட்குறேன் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் அழுவுறீங்க. அவர் நீ என் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம அவன் கூட சேர்ந்து என்னை ஏமாற்றிட்டு இருந்திருக்க. ஏடி என்கிட்ட இல்லாதது என்னடி அவன்கிட்ட நீ கண்டுட்ட?
என்ன சுகத்தை கண்ட அப்படின்னு ரொம்ப தப்பாக பேசுகிறாரு. நீங்கள் மாமா என்னங்க மாமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, தேங்க எனக்கு அண்ணன் கணக்கு மாமா அப்படின்றீங்க. அண்ணன் கணக்கு, அண்ணங்கிட்ட தான் புருஷனுக்கு தெரியாமல் போய் ஹோட்டலில் போய் உட்காந்து பேசுவியா? அது எப்படி உனக்கு மற்றதெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஆனால் அவனை போய் கேஃபேல போய் பார்த்து பேச மாட்டோம், உனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் மாமா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்றீங்க. அவர் எல்லாம் எனக்கு தெரியும், நீ அன்றைக்கி போய் அவனை கேஃபேல பார்த்ததுலேருந்து அவன் கூட இழிச்சு பேசுனதுலேருந்து எல்லாத்தையும் நான் பார்த்தேன். என்ன இதுக்கு மேலே யாரை நீ ஏமாத்துன்னு நினைக்கிற, இல்லைன்னு சொல்ல போறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் மாமா, நான் பார்த்தேன்தான் தேங்காய் நான் அன்றைக்கி நான் பார்த்தேன்தான், ஆனால் எதுக்காக பார்த்தேன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அதுக்காக நான் உங்களை ஏமாற்றிட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் ஆமாண்டி அப்படி தான் நினைக்கிறேன், அவன்கிட்ட இழிச்சு பேசிக்கிட்டு இருந்தில்ல, அப்போ என்ன நினைக்கிறது? புருஷனுக்கு தெரியாமல் புருஷனோட ஃப்ரெண்டை பார்த்து பேசும்போது என்னன்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கிறதுல அர்த்தமே இல்லைங்க மாமா, விட்டுருங்க. ஒரு பொண்ணுக்கு வரக்கூடாத பழியை நீங்கள் போட்டுட்டீங்க. நான் உங்களை மட்டும்தான் மாமா லவ் பண்ணுறேன், உங்களை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், எனக்கு இந்த உலகமே நீங்கள் மட்டும்தான். ஆனால் நீங்கள் இல்லை மாமா இதை யோசிக்கவே முடியல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சி போகிறீங்க. அப்படியே ஜங்குக்கு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே செவுத்தோட பிளாக் பண்ணி உங்கள் கழுத்தை டைட்டாக நெருக்கிறாரு. அப்படியே போட்டு அவர் குடிபோதையில் இருக்கிறதுனால அவருக்கு தெரியல, போட்டு அப்படி நெருக்கிறாரு உங்கள் கழுத்தை. ஏய் என்ன பேசிகிட்டு இருக்கும் போது எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கழுத்தை அப்படியே நிறுத்துறாரு. நீங்கள் அப்படியே அடிக்கிறீங்க அவர் கையை. மாமா விடுங்க மாமா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சிட்டு இருக்காரு உங்கள் கழுத்து அவர். நீங்கள் அப்படியே கடைசியில் நீங்கள் அப்படியே தட்ட அவர் அப்படியே எடுத்துகிட்டு கையை எடுத்துகிட்டு பலார்னு ஓங்கி உங்களை அடிச்சிடுறாரு. நீங்கள் அப்படியே விழுந்துடுறீங்க. விழுந்துட்டு அவரை தான் அப்படியே கண் கலங்க அப்படியே மேலே பார்க்குறீங்க. நீ எல்லாம் எதுக்கும் தகுதி இல்லாத வெடி, உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தான் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டு போயிடுறாரு. அவர் ஆஃபீஸ்க்கே போகிறாரு. அவர் காரை எடுத்துகிட்டு ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் இங்கே அழுது அப்படியே மயக்கமே போட்டு விழுந்துடுறீங்க. அப்போ தான் உங்கள் வீட்டில் உங்களோட வேலைக்காரங்க ரொம்ப நேரமாக காலிங் பெல் அடிச்சுட்டே இருந்திருப்பாங்க. மறுநாள் காலையில் ஆகியும் காலிங் பெல் அடிச்சுட்டே இருந்திருப்பாங்க. பார்த்தா யாருமே இங்கே கதவு வந்திருக்க மாட்டாங்கன்ட்டு உங்கள் மாமியாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க, வீட்டில் யாரும் இல்லை போல், கதவு திறக்க மாட்டாங்கன்னு. உங்கள் மாமியாரை கதவு தட்டி சரி தட்டி பார்க்கலான்னு அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அது ஓப்பனில் தான் இருக்குது. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வயனு அப்படின்னு உங்கள் மாமியார் கத்திக்கிட்டே வராங்க. அப்புறம் உங்கள் ரூமை தான் பார்த்தா நீங்கள் மயக்கம் போட்டு இருக்கீங்க. உங்களோட வாயிலேருந்து வேறு லைட்டாக பிளட்டு வேறு வந்திருக்கு. அவங்க ஐயோ வயனு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. ரொம்ப சீரியஸ் இல்லை, பட் ஆனால் நீங்கள் அடித்ததில் உங்களுக்கு வாயில் பிளட் வந்திருக்கு, மயக்கம் போட்டுறீங்க, கழுத்து இருந்துச்சதுனால சஃபகேட் ஆகி நீங்கள் மயங்கிட்டீங்க. என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது நீங்கள் ஒன்றுமே பேசலை. நீங்கள் உங்கள் அத்தைக்கிட்ட போயிட்டு, அத்தை எனக்கு இங்கே இருக்க பயமாக இருக்கு அத்தை, என்னை ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க அத்தை, எனக்கு இங்கே வேணாம் அத்தை, நான் இங்கே இருக்க மாட்டேன் அத்தை, என்னை ப்ளீஸுங்க அத்தை, என்னை ஊருக்கு கூப்பிட்டு போய் விட்டுருங்க அத்தை, எனக்கு இங்கே யாரும் வேணாம், என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும் அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்ட்டு நீங்கள் போய்ட்டு உங்கள் அத்தைக்கிட்ட போய் செம்மையாக அழுவுறீங்க. உங்கள் அத்தையோ என்னடி ஆச்சு, எதுக்கடி அழுவுற, என்னடி காயம், முதல்ல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் நீங்களும் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறீங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஜங்குக் அம்மாவுக்கு செம்ம கோவம். இங்கே ஜங்குக் அம்மா நேராக ஜங்குக்கு தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ண அவர் ஏற்கனவே டென்ஷனில் அவர் ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு, செம்ம டென்ஷனில் உட்காந்துருக்காரு. அவர் நைட்டு ஃபுல்லாக அங்கேயே தான் ஸ்டே பண்ணுறாரு. மிட் நைட் டைமில் தான் கால் பண்ணுறாங்க. மா என்ன எதுக்கு இத்தனை வாட்டி கால் பண்ணிகிட்ருக்க என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் உங்கள் ஜங்குக் அம்மா வயன் அடிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. மா எங்கே அவன் கூட இருக்காளா, உன்கிட்ட சீன் போட்டுட்ருக்காளா, அவள் சொல்லிட்டு அதெல்லாம் நம்பிட்டு இருக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. ஒய்யன்னா அடிச்சியான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. இங்கே அவள் என்ன பண்ணான்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீயும் சேர்ந்து அவளை 4 சாத்து சாத்துவேன், சொன்னால் கேளுமா, அவள் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டுருக்காத. ஜங்குக் நீ அடிச்சியா இல்லையா அவளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கவும், ஆமாம் அடித்தேன் அப்படின்னோடனே, ஒரு பொம்பளை பிள்ளை மேலே எப்படா கையை வைக்கிற, அவள் என்ன பண்ணான்னு கூட முழுசாக கேட்காம அவள் மேலே கையை வச்சுருக்க. அவள் தேங்காய் பார்க்க போனாதான், எதுக்கு போனா, ஏன் போனான்னு எதாவது ஒரு வார்த்தை உனக்கு கேட்கணுன்னு தோணுச்சா, பொறுமையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா செம்மையாக திட்டுறாங்க. இங்கே ஜங்குக் மா என்னதுக்கு போனால் எதுக்கு போனாலும் எனக்கு தெரியாது என்ன, அதை கேட்கவும் நான் விரும்பலை, அதை கன்றாவி கதைகள் எல்லாம் எனக்கு தேவையும் இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு வச்சிடுறாரு. அவங்க அம்மா என்ன சொல்ல வராங்கன்றது கூட கேட்க அவர் ரெடியாக இல்லை. இப்படியே தலையில் கையை வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. காலையிலையும் விடியுது. விடிகிற டைமில் தேயாங்கோட ஃபோனுக்கு கால் வந்திருக்கும். லைக் ஜங்குக் சார் நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பார் போல் செக்யூரிட்டி. ஸோ தேயாங் எதுக்கு இவன் நைட்டு ஃபுல்லாக இங்கே இருக்கான், ஏன் வீட்டுக்கு போகல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்கும் காலையில் கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் கிளம்பி வராரு. ரெடியாகி வந்து பார்க்கவும் இங்கே ஜங்குக் தான் செம்ம டென்ஷனில் உட்காந்து இருக்காரு மனுஷன். அப்படியே வெட்டத்தை பார்த்துட்டு அப்படியே குடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. இங்கே தேயாங் வந்துட்டு, டேய் என்னடா எதுக்கூட இவ்வளோ ட்ரிங்க் பண்ணியிருக்க, ஒரு பாட்டில் விஸ்கி காலி பண்ணியிருக்கியா பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே விஸ்கி பாட்டில் எடுத்து மூடுறாரு. எங்கள் ஜங்குக்கு எதுவுமே பேசலை, கம்முன்னு தான் இருக்காரு. தேங்க பார்க்கவே இல்லை அவர். அப்புறம் நேராக தேங்க வந்து, என்னாச்சு, ஏன்னா உனக்கு எனக்கு ஏதாவது சண்டையா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே ஜங்குக்கு அப்படியே தேங்க பார்த்துட்டு ஒன்றும் சொல்லலை. அப்பயும் அப்படியே கம்முன்னு தான் பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் சரி ஓகே விடு, ஃப்ரீயாக விடு, அதெல்லாம் எதுவும் பண்ணாத, யோசிக்காத, அடுத்த வாரத்தில் நீ ஃப்ரீயாடா அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் கேட்குறாரு. இங்கே ஜங்குக்கு எதுக்குடா என்ன கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாரு. இல்லை ஃப்ரீண்ணா, நான் வயன் எல்லாம் சேர்ந்து லஞ்சுக்கு போகலாமா, நான் ஒரு இடம் பார்த்து வச்சுருக்கேன் புதுசாக ஒரு ஸ்பாட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே ஜங்குக்கு வயனை கூப்பிட்றாருன்னு இன்னும் சல்லுன்னு ஏறி போயிடுது. இங்கே அவர் என் பொண்டாட்டி வரலன்னா நீ வரமாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதான் டேய் அப்படி இல்லைடா, நம்ம 3 பேர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறேன் அப்படின்னோடனே, நடிக்காதடா, நான் அவள் ஏமாத்தினது கூட எனக்கு பெருசாக தெரியலடா, ஆனால் சின்னதுலேருந்து என் கூட வந்துட்டு நீ என் பொண்டாட்டியோட என்னை சேர்ந்து ஏமாற்றணும்னு நினச்சல, அதுதான் மச்சான் வலிக்குது எனக்கு அப்படின்னு இங்கே ஜங்குக்கு வந்து குடிபோதையில் பேசிக்கிட்டு இருக்காரு. என்னது நான் என்ன ஜங்குக்கு சொல்கிற புரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. நீ என் பொண்டாட்டியோட சேர்ந்து என்னை ஏமாத்திட்டு தானே இருக்க, நீ கெஃபேல அன்றைக்கி நான் பார்த்ததை பார்க்கலன்னு நினைக்கிறியா, நீ அவ்வளோ ஒன்றா உட்காந்துட்டு இருந்ததை சிரிச்சு பேசினதெல்லாம் நான் பார்த்துட்டேன்டா, இதுக்கு மேலே என்னை தயவுசெய்து ஏமாத்தாதீங்கடா, போதும்டா, முதுகில் குத்துறடா, நீ நேரில் நெஞ்சிலே வந்து குத்திடுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு பாட்டு என்னமோ பேசிகிட்டு இருக்காரு தேங்கிட்ட. டேய் பாவி, அட லூஸு, என்னடா யோசிக்கிற நீ, உண்மையிலே நீ வந்து ஸ்ட்ரெயிட் மைண்டில் தான் இருக்கியா ஜங்குக்? வயன் என் தங்கச்சி மாறி இல்லை, தங்கச்சிடா அவன் எனக்கு, அவளுக்கு கூட எப்படி என்ன சேர்த்து வச்சு பேசணும்னு உனக்கு யோசனையே போகுது முதல்ல. அவள் எதுக்காக வந்து நானும் அவளை எனக்கு பேசணுன்றது உனக்கு கேட்கணும்னு தோணலை, நீ பாட்டு ஒரு அசம்ஷனுக்கு வந்துட்டல. உனக்கு போய் அந்த பொண்ணு இவ்வளோ எஃபர்ட் போடணும்னு நினச்சால அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப இதுவாக டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணுறாரு. இதை யோசிக்கவே என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறாரு. எருமை, உனக்கெல்லாம் அறிவுங்கிறதே கிடையாது, ஆஃபீஸ்ன்னு கட்டிட்டு ஒரு எமோஷனல்ஸ்லெஸ்ஸாக ஒரு எப்படி இருக்கணும்னு கூட எனக்கு தெரியல. அந்த பொண்ணு அடுத்த வாரம் அவன் பர்த்டே வரதுக்காக என்கிட்ட பிளான் பண்ணுறதுக்காக கேட்டுருந்தா. உன்னைய பற்றி அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எதுவுமே தெரியாது, அவளுக்கு ஒன்றுமே தெரியல, இந்த ஊரில் உனக்கு எதெல்லாம் பிடிக்கும்னு அவளுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லைன்றதுக்காக என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்க வந்தாடா. உன் ஃபோனில் இருந்தால் மெசேஜே அமிச்சா, அண்ணா நான் அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலான்னா, இவர் பர்த்டே வருது, நீங்களும் நானும் சேர்ந்து இவருக்காக நம்ம சர்ப்ரைஸ் மாதிரி கொண்டாடலாம் இவர் பர்த்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போட்டுருந்துச்சு. அதை பற்றி பேசத்தான் உனக்கு தெரியாமல் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு உன்னை வச்சுக்கிட்டே விட பண்ண முடியும், அதுக்கு தான் உனக்கு தெரியாமல் பண்ணணும்னு அந்த கேஃபேக்கு நான் தான் கூட்டிகிட்டு போய் உனக்கு இதை பிடிக்கும் அதை பிடிக்கும்னு எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் வாங்கலான்னு பிளான் பண்ணி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் நான் தான் வாங்கி எல்லாம் கொடுத்து விட்டேன். ஆனால் நீ இருக்க இப்போ ஹோட்டலுக்கு கூப்பிடுன்னு சொன்னது கூட அங்கே தாண்டா உனக்கு பார்ட்டி பண்ணுறதுக்கே நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். இது உங்கள் அம்மாவுக்கும் தெரியும், உங்கள் அப்பாவுக்கும் தெரியும், எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் இதை பண்ணோம். ஆனால் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்காம நீ பாடத்துக்கே என் மேலே பழிய போட்டு என் மேலேயும் இப்போ பழிய போடுற. உன் ஃப்ரெண்டுடா நான், உனக்கு எப்படா இப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக பேசுகிறாரு. ஏன்னா அதனால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஜங்குக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அவர் ஒய்ஃபை வச்சு எப்படி சந்தேகப்பட்டான் இவன் நம்ம கூடன்ட்டு. இனிமேல் என் மூஞ்சிலே நீ முடிச்சிடாத ஜங்குக், எதுக்குமே என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்காத, நான் இனிமேல் உன்னை பார்க்கவே விரும்பலை, எனக்கு இந்த உன் கூட வேலை செய்கிற அந்த பார்ட்னர்ஷிப் எனக்கு தேவையில்லை, நான் வீட்டிலேருந்து வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பாட்டு போகிறாரு. இங்கே ஜங்குக்கு இப்போ தான் என்ன தப்பு பண்ணியிருக்கோன்றதே ரியலைஸ் ஆகுது. லைக் வாட், அவன் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே யோசிக்கிறாரு. ஐயோ பெரும் தப்பு பண்ணிட்டோமேனு ஃபீல் ஆகுது. ஆனால் அவனால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க அம்மாவுக்கு அவர் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. ஃபோன் பண்ணி பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு டென்ஷன் ஆகி ஒரு கட்டத்தில் எடுத்து, என்னடா எதுக்கு பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு கத்துறாங்க. மாமா சாரிம்மா, எனக்கு இப்போ தான்மா தெரிஞ்சது என்ன நடந்ததுமா, அவளை எங்கம்மா வீட்டில் கூட்டிகிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாரு. இங்கே ஜங்குக்கோட அம்மா,
இதுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்கள் ஃப்ளைட் ஏறிட்டோம். பையனும் நானும் ஊருக்கு போகிறோம். நான் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அவள் ஊருக்கு போகணுன்ற சொல்லிட்டா. இதுக்கு மேலே நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு இருக்கும் போது அந்த பொண்ணோட அருமை புரியலல்ல. ஒன்றும் பண்ண முடியாது. ஒண்டிக்கட்டையாவே இங்கே இரு, உனக்கு அதானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே ஜொங்குக்கு மண்டை பிக்குது. ஐயோ ஊருக்கு போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவருக்கு அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. அந்த பொண்ணை நம்ம இப்படி ஹர்ட் பண்ணிட்டோமே, நம்மளை நம்பி வந்தவளை இப்படி அடிச்சிட்டோம் வேற நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு ஜொங்குக். அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி கண்ணெல்லாம் கலங்குது. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறாரு. அவங்க அப்பா கொஞ்சம் இருடா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நம்ம டிக்கெட் புக் பண்ணி நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஊருக்கு போகலாம் நம்மளும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ஓகேன்னு ஜொங்குக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த டைப்பில் தேயாங்கை சமாதானப்படுத்தலான்னு தேயாங் வீட்டுக்கெலாம் போயிருப்பார். தேயாங்கும் உள்ளே ஒரு வார்த்தை பேசியிருக்க மாட்டார். ஆனால் உள்ளே மட்டும் கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்து உட்கார வச்சுருப்பாரு. எதுவுமே பேசாமல் அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துருப்பாரு. தேயாங்கிட்ட போய்ட்டு மச்சான் சாரிடா, தயவுசெய்து எனக்கு புரிஞ்சுக்கோடா, நான் ஏதோ ஒரு உனக்கே தெரியும்ல, நான் எதுவும் ஸ்ட்ரைட்டாக திங்க் பண்ண மாட்டேன்டா மச்சான், அதான்டா என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்கிட்ட போய் சொல்லிட்டுருக்குறாரு. தேயாங் அதை காதையே கேட்கல. டேய், அந்த பொண்ணு உன்னைய மட்டும்தான்டா விரும்பிச்சு. அந்த பொண்ணுக்கு உலகமே நீ ஒருத்தன் தான்டா. இந்த ஊரில் அதுக்கு எதுவுமே தெரியாது. அது உன்னை மட்டும்தான் நம்பிச்சு, உன்னைய தான் உலகமாகவே பார்த்துச்சு. என் ஜொங்குக்கு மாமா மூச்சுக்கு 300 வாட்டி சொல்லிகிட்டு இருந்த பொண்ணை அடித்து எவ்வளோ இது பண்ணியிருக்க. உங்கள் அம்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லும் போது எனக்கு உண்மையிலே இப்படிப்பட்டவனோட கூட தான் நம்ம இத்தனை நாள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கோமான்ற அளவுக்கு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜொங்குக், உன்னை மாற்றிக்கிறேன்னா அந்த பொண்ணுக்கிட்ட தயவுசெய்து திரும்பிப்போ. இல்லை இப்படியே மிருகத்தனமாக தான் இருப்பேன் அப்படின்னா தயவுசெய்து விட்டுடு. அந்த பொண்ணு அங்கேயே அந்த வீட்டில் வாழ வெட்டியாக கூட இருக்கட்டும், கூட வாழ வேணாம் அப்படின்றாரு. இங்கே ஜொங்குக்கு டே இல்லைடா, நான் கண்டிப்பாக ஊருக்கு போகணும். ஊருக்கு போய் அந்த எல்லாத்தையும் நான் சரி பண்ணணும்டா மச்சான், ப்ளீஸ்டா என் கூட நீயும் வாடா இந்த வாட்டி அப்படின்னு. நான் எதுக்கு, நீயே பாவத்தை சம்பாரிச்சுக்கோ, உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நான் வாங்கி பாவத்தை கொட்டிக்கிறதுக்கா? அங்கே ஊருக்காரங்களாம் அருவாளோட இருப்பாங்க இந்நேரத்துக்கு. அந்த வீட்டு பக்கம் வந்தானா வெட்டிடலான்னு என் கூட என் உயிருக்கையும் சேர்த்து பாதிப்பு வைக்க பார்க்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு என் தேங்க சொல்கிறாரு. ஜொங்குக்கு டே இல்லைடா நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜொங்குக்கு சொல்கிறாரு. சரி ஓகேன்னு தேங்க இவ்வளோ கம்பல் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறாரு. ஸோ இவங்க 2 பேரும் இப்போ டிக்கெட் போட்டு நேராக அந்த ஊருக்கு தான் போகிறாங்க. அங்கே ஊருக்கு போனோடனே எல்லாம் இவங்களை குறுன்னு பார்க்குறாங்க. ஒரு வேளை தெரிஞ்சிருச்சோ இவங்க ஊருக்கு போனால் நம்ம அடிச்சிட்டோன்ட்டு, அதனால தான் இப்படி பார்க்குறாங்களோன்ட்டு தேங்க இங்கே ஜொங்குக்கு கிட்ட கேட்க ஜொங்குக்கு இல்லைடா அதெல்லாம் இருக்காது, நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு நேராக வயன் வீட்டுக்கு தான் போகிறாங்க. போகும்போதே அவங்க அப்பா தம்பி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜொங்குக்கு சொல்கிறாரு. ஜொங்குக்கு அவ்வளோதான், சோழி முடிஞ்சு சொல்லிட்டா போல் அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு ஜொங்குக்கு நினச்சிட்டு அங்கேயே நிற்கிறாரு. தம்பி என்ன விஷயம் தெரியாதா, எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்குறாரு. அதாவது வயன் அப்பா கேட்குறாரு. இங்கே மாமா வயன் இங்கே தான்ப்பா இருக்குது, உனக்கு விஷயம் தெரியாதா, இங்கெல்லாம் வரக்கூடாது தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் இங்கே ஜொங்குக்கு ஏன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தம்பி இது ஆடி மாதம்பா, பொண்ணு பையனும் ஒன்றா இருக்கக்கூடாது தெரியும்ல, புதுசாக கல்யாணம் ஆகி இந்த இதெல்லாம் சேரக்கூடாது இல்லைப்பா, அதான் அப்படின்னா இப்போ தான் மூச்சு அப்படியே வாங்கி அப்படியே கம்முன்னு நிற்கிறாரு. ஆடி மாதம்னா அப்படின்னு சொல்லிட்டோன்னே எங்கள் எதிர்க்க வீட்டிலேருந்து ஜொங்குக்கு அவங்க அம்மா வராங்க. வந்து ஆடி மாதம்னா புருஷனை பொண்டாட்டியும் ஒன்றா இருக்கக்கூடாது, வா அங்கே வா, அதான் இனிமேல் அங்கே நீ தான் அங்கே தான் ஸ்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க அவங்க அம்மா. நேராக அந்த வீட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டு பளிச்சுன்னு ஜொங்குக்கு ஒன்று உழுது. இனிமேல் அந்த பொண்ணு மேலே கையை வைக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நான் சேர்த்து வைக்க கூட நான் யோசிப்பேன் ஜொங்குக். அந்த பொண்ணு பாவம், அவளுக்கு ரொம்ப நீ ட்ராமா ஆக்கிட்ட அவள் லைஃப்பை. இதுக்கு மேலே நீ எதுவும் பண்ண மாட்டேன், அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவளை அடிக்க மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு, நான் அப்புறமா சேர்த்து வைக்கிறத பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜொங்குக்கு அம்மா சொல்கிறாங்க. ஜொங்குக்கும் மாம் சாரி நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, எனக்கு ஒரு கோவத்தில் நான் யோசிச்சிட்டேம்மா, சாரி, நான் அவளை இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன், தயவு செய்து சேர்த்து வச்சுருங்க, நான் அவகிட்ட பேசணுமா, அவட்ட பேசி 1 வாரம் ஆகுதுமா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜொங்குக்கு சொல்லிட்டுருக்காரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா ஊரில் ஆடி மாதம்னா பார்க்க கூட விட மாட்டாங்க பையனும் மாப்பிள்ளையும் பொண்ணையும். ஸோ அதனால் பிரித்து தான் வச்சுருப்பாங்க தனித்தனியாக, ஆடி மாதத்தில் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் தனித்தனியாக பிரித்து தான் வச்சுருக்காங்க. ஜொங்குக்கும் எப்படியாச்சும் இவளை பாத்திர மாட்டோமா, கட்டினா பொண்டாட்டியை பார்க்க விட மாட்டானுங்களே விடுங்க பாவிங்க அப்படின்ட்டு தான் இருக்கு அவருக்கு. அவரும் அந்த வீட்டை எக்கி பார்க்குறது, டெய்லி காலைல மாடியில் போய் நின்றுன்னு இருப்பார் பார்க்கலாமான்ட்டு. அப்போ தான் ஒரு நாள் காலையில் வந்து மாடியில் நின்று
நீங்கள் வருவீங்களான்னு பார்த்துட்டு அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இங்கே எதுக்கும் அங்கே அதுக்கும் நடந்துட்டுருக்காரு. கரெக்டாக பார்த்தா அந்த 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 இதில் ஏதோ அசைவு தெரியுது. எதிர்க்க மாடியில் ஏதோ அசைகிற மாதிரி இருக்குது. யாரா அது அப்படின்ட்டு எழுந்துச்சு அப்போ தான் பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் தான் நல்லா அழகாக புடவை கட்டி லைக் வந்து தலையில் துண்டு கட்டிட்டு தலையை குளிச்சுட்டு துணி காய வச்சுட்டு இருக்கீங்க. அவ்வளோதான். ஒரு வாரம் கழித்து அவர் உங்களை பார்க்குறாரு. அவ்வளோ ஹாப்பி மனுஷனுக்கு. வா அப்பா பார்த்துட்டோண்டா எப்பாடி அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்காரு. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. விட்டா எகிரி குதித்து வந்து உங்களை கட்டி பிடிச்சிருவாரு. அந்த அளவுக்கு இருக்காரு. பட் ஆனால் அதில் இதை பண்ண முடியாது. அவர் அப்படியே நின்று அங்கே தான் பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு உங்களை கூப்பிட்டுட்டே இருக்காரு. கையை அசைச்சு சரி அட்லீஸ்ட் அவர் நம்ம பார்த்துட்டா போதுன்ட்டு கையை அசைச்சு கூப்பிடுறாரு. உங்களுக்கு தெரியும் ஜொங்குக்கு வந்திருக்காருன்னு தெரியும். ஆனால் நீங்கள் அவரை கண்டுக்கிற ஐடியாவில் நீங்கள் இல்லை. அவரை போய் பார்க்குறதோ அவர் இங்கே வரணும்னு நினைக்கிறதோ நீங்கள் அந்த ஐடியாவிலே இல்லை. அதனால் நீங்கள் விட்டீங்க, எதுவும் எஃபர்ட்ஸ் போடல. ஸோ அதனால் நீங்களும் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவர் கையை காட்டி கூப்பிட்டு இவன திரும்பவே மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே சின்ன சின்ன கல்லுங்கள்லாம் நிறையா இருக்குது. ஒன்றா எடுத்து போடுறாரு. குறி தப்பி போகுது. அவர் டென்ஷன் ஆகி இந்த வாட்டி பார் கரெக்டாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உங்களுக்கு உங்கள் முதுகு கிட்ட குறி வச்சு அந்த கல்லை தூக்கி அடிக்கிறாரு. நேராக வந்து அதுவும் உங்கள் முதுகு மேலே படுறதுக்கு வரும்போது கரெக்டாக ஒரு பாட்டி வந்துடுது. வந்து வயனை அந்த வத்தல் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிட்டு உட்காருது அந்த பாட்டி. என்ன ஆச்சு பாட்டி நீங்கள் பார்க்குறீங்க நேராக என்னடா அது அப்படி புள்ள அங்கே பாரு புள்ள அங்கே யார் பாரு புள்ள கல் தூக்கி அடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லவும் நீங்கள் கரெக்டாக பார்க்குறீங்க. பார்த்தா ஜொங்குக்கு தான் தலையில் கை வச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு. அச்சச்சோ அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டு ஜொங்குக்கு அப்போ தான் பார்க்குறீங்க. அவர் உங்களை எப்படியோ பார்த்துட்டா ஆனால் கிளவிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டிங்க பார்த்துட்ருக்காரு. தேயாங்க அப்போ தான் வராரு. தேயாங்க வந்து என்னடா மச்சான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஸ்ட்ரெச் பண்ணி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் எதுவுமே பேசல, கம்முன்னு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ அந்த கிளவி யார் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் அந்த ஊருக்கார பயபுள்ளையா ஜொங்குக் தம்பி கூட வந்தானே அந்த பயபுள்ள கள்ள தூக்கி அடிக்கிறான் என் மேலே. இதோ இரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக கீழே போய் இந்த ஊர்லேருந்து வந்த புது பையன் என் மேலே மண்டையில் கள்ள தூக்கி அடிக்கிறான் என்னென்னு போய் கேளுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிளப்பி விட்டுருது. நேராக அந்த கிளம்பிங்களும் எல்லாம் கிளம்பி நேராக எதிர்க்க வீட்டுக்கு போய் வேற தேவை பிடிச்சி கற்றுன்னு கற்றுதுங்க எல்லாம். ஏய் எடுப்பட்டு பயலே ஊர்லேருந்து வந்தீங்கன்னா கை கால் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாடா? கிளம்பி மண்டை மேலே அடிக்கிற போய் சேர்ந்துட்டானா நீ தான் பருப்பா அப்படி இப்படின்னு திட்டுதுங்க. இங்கே தேங்க வாட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிற்கிறாரு. இங்கே என்ன வாட்டு கோழின்னு மூஞ்சியை பாரு நல்லா குழப்பி விட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கிளவிங்கெல்லாம் போட்டு வெளுத்து வாங்குது. தேயாங்க அப்படியே ஜொங்குக்கை பார்த்து இதுக்கு தான் என்னை கூட்டின்னு வந்தியாடா அப்படின்ற மாதிரி பார்த்துன்னு இருக்காரு. ஜொங்குக்கு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு. உங்களுக்குமே சிரிப்பாக தான் இருக்குது. ஏன்னா பண்ணது ஜொங்குக்குன்னு உங்களுக்கும் தெரியும். தேங்க் தேவையில்லாமல் திட்டு வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் டேஸ் இப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவர் உங்களை வந்து மீட் பண்ணி பேசணும்னு ஜொங்குக் நிறையா வாட்டி ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் நீங்கள் இடமே கொடுத்துருக்க மாட்டீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட வேணும்னே கூடயே ஆட்களை வச்சு சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. அங்கே குட்டி பசங்க எல்லாரையும் வச்சுட்டு அப்படியே இருக்கீங்க. ஸோ அதனால் அவங்களால லைக் வந்து ஜொங்குக் வந்து உங்கள்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு டைமே கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் இப்படியே போயிட்டுருக்கு. உங்கள் ஊரில் திருவிழாவும் வருது. ஸோ அந்த திருவிழாவில் வந்து எல்லாம் தேவையானதெல்லாம் வந்து அந்த போட்டியெல்லாம் வைக்கிறாங்க. அதில் ஜொங்குக்கு வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுன்னே சில போட்டியிலலாம் கலந்துக்கிறாரு. உரி அடிக்கிறது இதிலெல்லாம் உரியெல்லாம் அடிக்கிறாரு. அவருக்கு அந்த கேம் ஃபஸ்ட் புரியல. அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண அவர் ட்ரை பண்ணுறாரு. பார்த்தா உரி அடிச்சிடுறாரு. அவங்க இருக்கிறவங்களாம் அவர் அப்படியே ராஜ மரியாதை கொடுக்குறாங்க உரி அடித்த உடனே. நீங்கள் ஆனால் கண்டுக்கிறதே இல்லை. பாத்தியா மாமா வேண்ட மாதிரி அவர் இருக்காரு. ஆனால் நீங்கள் மதிக்கவே இல்லை அவரை அப்படின்ற மாதிரி கம்முன்னு தான் இருக்கீங்க. உங்களுக்கு அவர் மேலே செம்ம கோவம் இருக்குது. என்னை சந்தேகப்பட்டு அவர் அடித்தது அதெல்லாம் இன்னும் இருந்தாலும் அவர் உங்களை சந்தேகப்பட்டுட்டாருன்றது தான் உங்களுக்கு மெயின் பாயிண்ட். அதுதான் வந்து நீங்கள் அவர் மேலே கோபமாக இருக்கிறதுக்கான மெயின் ரீசன். ஸோ இப்படியே போயிட்டுருக்கவும் ஒரு கட்டத்தில் வந்து ஜொங்குக்கு வந்து இன்னொரு போட்டியிலையும் போய் கலந்துக்கிறாரு. அதே மாதிரி நிறைய போட்டி வைக்கிறாங்க. அதே மாதிரி மோர் குடிக்கிற போட்டி வைக்கிறாங்க. ஒரு பானை மோர் குடிக்கணும், யார் முதல்ல குடிச்சு முடிக்கிறாரோ அவங்க வின்னர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜொங்குக் மோர் தானே குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு அவரும் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அவர் வின் பண்ணிடுறாரு. அதில் ஃபஸ்ட்டு ஒரு பானை மோர் அவர் தான் குடிச்சு காலி பண்ணி வின்னும் பண்ணிடுறாரு. அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதா இதெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரியே இல்லை. நீங்கள் பாட்டு திருவிழாவெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. நீங்கள் வீட்டுக்கு போகும்போது கூட அவர் உங்ககிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணுவார். பட் ஆனால் நீங்கள் கிட்டேயே சேர்த்துருக்க மாட்டீங்க. நேராக வீட்டுக்கு போயிருப்பீங்க. இப்படியே போகும்
சொல்லவும் மறுநாள் காலையில் தேவாங் வந்து உங்கள் வீட்டுக்கு டிஃபன் சாப்பிட வர்றாரு. அவர் உங்கள் வீட்டுக்குலாம் வருவார், ஜங்குக் மட்டும் தான் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆடி மாதம் அதனாலன்ட்டு. தேவாங் வந்துட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்கு வராரு. வந்து நீங்களும் அவருக்கு பரிமாறிட்டு, என்னங்கண்ணா திருவிழாலாம் என்ஜாய் பண்ணீங்களா அப்படிலாம் கேட்குறீங்க. அவர் அதெல்லாம் என்ஜாய் பண்ணோமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னாரு. கேட்குறாரு. நீங்கள் என்னங்கண்ணா என்னாச்சு அப்படின்றீங்க. ஜங்குக்கு இந்த ஒரு பானை மோர் குடிக்கிற போட்டியில் கலந்துக்கிட்டான்ல, அதில் ஒரு பானை மோரையும் குடிச்சு நைட்டெல்லாம் ஐயாவது வரைக்கும் ஒரே ஃபீவர்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் என்னங்கண்ணா சொல்கிறீங்க, உடம்பு சரியில்லையா மாமாக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம்மா, நைட்டு ஃபுல்லாக அச்சு பூச்சுன்னு தும்பிக்கிட்டு இருந்தான். என்னென்னு பார்த்தா ஃபீவரு 105 டிகிரி காட்டுது. ஆஸ்பத்திரிக்கு போகலாம் வாடானாலும் கேட்க மாட்றான், இங்கேயே படுத்து கிடக்குறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா அப்படி சொல்லிட்டு தேங்க் சொல்லவும், நீங்கள் அவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்கண்ணா. நானும் அதுதாம்மா சொல்கிறேன், ஹாஸ்பிட்டல் வாடா போகலான்னா கேட்கவே மாட்றான். என்ன பண்ணுறதே தெரியல. நீ போய் வேணா ஒரு வார்த்தை பேசி பாரேம்மா அப்படின்னா நீங்கள் அப்படியே கம்முன்னு நிற்கிறீங்க. இங்கே பாரு பையன், அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், உனக்கே தெரியும். அவன் லூசு மாதிரி யோசிச்சுட்டு ஏதோ பண்ணிட்டான். அதுக்காக நம்மளும் பைத்தியக்காரத்தனமாக இருக்கக்கூடாது. அவனுக்கு உடம்பு முடியல, இந்த டைம்லேயும் நீ என் பக்கத்தில் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா, என்ன நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவாங்க சாப்பிட்டு கையை கழிட்டு அப்படியே போகிறாரு. நீங்கள் எல்லாம் யோசிக்கிறீங்க, போகணுமா அவசியம், அவர் நம்மளை சந்தேகப்பட்டார், அடித்தார், இவருக்கு நம்ம இப்போ போகணுமான்ற மாதிரி கோவத்தில் இருக்கீங்க. ஆனாலும் உங்கள் மனசு கேட்கல. என்ன இருந்தாலும் உங்கள் மாமா உங்கள் புருஷன் இருந்தாலும் சரி ஓகே நைட்டு யாருக்கும் தெரியாமல் நம்ம அவரை போய் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிடுறீங்க. சரின்னு சொல்லிட்டு நைட்டும் ஆகுது. நைட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மூஞ்சில் துணியெல்லாம் கட்டிட்டு பக்கத்தில் அப்படியே கொல்லப்புறமா பின்பகுதியாக போய் அங்கே இருக்கிற பின் வழியாக போய் ஜங்குக் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஜங்குக் ரூம் வேறு எதுன்னே உங்களுக்கு தெரியல. அப்படியே எட்டி பார்த்து போயிட்டே இருக்கீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் க்ளோஸ்டாக இருக்குது. அதை ஓப்பன் பண்ணுறீங்க, பார்த்தா அது உங்கள் மாமனார் மாமியார் ரூமு. ஐயோ அப்படி சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே பக்கத்து ரூமில் போய் பார்க்குறீங்க. பார்த்தா பக்கத்து ரூமில் தான் ஜங்குக் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்படியே நெத்தியில் துணி போட்டிருக்கு, அப்படியே ஈர துணி வச்சு படுத்திருக்காரு. நீங்கள் பார்க்கவே பாவமாக இருக்குது அவரை பார்க்கவே. நீங்கள் கிட்டே போய் அப்போ தான் பார்க்குறீங்க. அவர் தூங்கிட்டு இருக்கிறதுனால சரி தொட்டு பார்க்கலாம், அவர் ஜுரம் எப்படி இருக்குன்னு தொட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கன்னத்தில் கழுத்துலலாம் கை வச்சு பார்க்குறீங்க. ஆனால் செம்ம சூடாக இருக்குது அவருக்கு ஏன்னா லைக் ரொம்பவே ஹீட்டாக இருக்குது. லைக் அந்த மோர் குடிச்சது அவருக்கு ரொம்ப ரியாக்ட் ஆகிடுச்சு போல். ஐயோயோ என்ன இப்படி கொதிக்குது அப்படி சொல்லிட்டு தண்ணி அந்த துணியை எடுத்து பார்க்குறீங்க, அது காஞ்சி போயிருக்கு. பக்கத்துலேயே அந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்காங்க, அதில் நனைச்சி நீங்கள் புழிஞ்சு திருப்பி வச்சு விட்றீங்க. வேலையாக நாளைக்கு அப்பாட்ட சொல்லி இவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக சொல்லணும். லூஸ் இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை நல்லா தொடச்சி விட்டு அப்படியே அந்த கன்னத்துலலாம் தண்ணியாக இருக்கிற இடத்தெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் முடிவு எடுத்துடுறீங்க அவங்க அப்பாட்ட சொல்லி. சரி இதுக்கு மேலே இருந்தால் இங்கே மாட்டிப்போம், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது டப்புன்னு அவர் உங்கள் கையை பிடிச்சிடுறாரு. ஓய் எங்கே போகிற அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் தூங்கலையா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எனக்கு தெரியும், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உன்னால் எப்படி கம்முன்னு இருக்க முடியும், எனக்கு தெரியும். அதுதான் ஒரு பழமொழி இருக்கே. நான் தமிழ் பேச மாட்டேன் அதிகமாக, அப்படியே இங்கிலீஷில் நாட்டில் தான் வாழ்ந்தேன். ஆனாலும் எனக்கும் நம்ம ஊர் பழமொழிகள்லாம் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது அப்படின்னு கேட்குறீங்க. அவர் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும்னு சொல்லுவாங்கல்ல, உனக்கு இதான் என்னதான் உள்ளே வரல அப்படி வரக்கூடாது, என்னை பார்க்கக்கூடாதுன்னு இருந்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஜுரத்துலேயே இந்த வசனம்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஒன்றும் குறைச்சல் இல்லை, ஒன்றும் உங்களுக்காக ஒன்றும் வரல, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அதான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. திருப்பியும் அதான் எல்லாம் வீராப்பும் போயிடுச்சுல, பார்த்துட்டல நான் தான் நீ வந்ததை, இப்போ இன்னும் ஆக்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் மேலே இருக்க கோவம்லாம் இன்னும் போகலங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன வாங்க போங்கன்ற, மாமான்னு தானே கூப்பிடுவ, ஏன்னா அதெல்லாம் காணோம் அப்படின்றாரு. நீங்கள் அதெல்லாம் இனிமேல் கூப்பிட மாட்டேன், இனிமேல் உங்களை அப்படிலாம் மாமாலாம் கூப்பிடவே மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் கூப்பிட்றீ அப்படின்றாரு. கூப்பிட மாட்டேன் சொல்கிறேன்ல, விடுங்க நான் போனோம், எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு நீங்கள் போகிறீங்க. அவர் உங்களை பிடிச்சி அப்படியே பெட்டில் போட்டு உங்கள் கையை ரெண்டுத்தையும் அப்படியே பின் பண்ணிடுறாரு. என்னை விடுங்க நான் போகணுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே போக போகிறீங்க. அவர் அப்படியே நீங்கள் போகும்போது உங்கள் ஜடை டிங்குன்னு ஆடுது, உங்கள் ஜடையை பிடிச்சிட்டு அப்படியே இழுக்கிறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. மாமா விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ரொம்ப சீன் போடாத, அதான் இவ்வளோ தூரம் வந்துட்டல அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இது ஆடி மாதம், நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது, தேவையில்லாமல் கணக்காண்டுருக்காது அப்படின்னு சொல்கிறீங்க.
இந்த ஆடி மாதம் இதெல்லாம் எல்லாருக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் வெளிநாட்டில் எல்லாம் யாரும் இந்த மாதத்துல கல்யாணம் பண்ணுறலையா, இல்லை குழந்த தான் பெற்றுக்கலையா? இதெல்லாம் அந்த ஊர் சாங்கியபடி சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இதிலலாம் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. அதுவும் இல்லாமல் நான் முடிவு பண்ணிட்டேன், இன்றைக்கி எனக்கு மேட்ரு பண்ணியே ஆகணும். ஆ என்ன சொன்னேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. என்ன என் பிறந்த நாளுக்கு என்னென்னமோ பிளான்லாம் போட்டு வச்சேன்னா ஒன்றத்தையும் பண்ணல, அட்லீஸ்ட் எதையாச்சும் கூட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் அதெல்லாம் தர முடியாது. நீ என்ன நினச்சிட்ருக்க? நீ பாட்டு வருவே கேட்ப, நீ கேட்டவுடனே உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துடணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் என்னடி முன்னாடி மாமா மாமான்னு சுற்றி சுற்றி வருவேன், பின்னாடி எல்லாம் போச்சா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இருக்கிற மரியாதையை ஒழுங்காக தக்க வச்சுருக்கணும். சொல்லும் போது என்னைய வந்து சந்தேகப்பட்டல போ. ஆமாம், நான் அப்படி தான், நீ நினைக்கிற மாதிரியே வச்சுக்கோ, நான் சந்தேகப்பட்டது தான். ஆமாம், நான் தயங்கண்ணா கூட சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தேன், கரெக்டு தான் நீ சொன்னது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜொங்கு கோவம் வருது. வேணாம், திருப்பி அதை இழுத்துன்னு வராத. ஏதோ தெரியாமல் பைத்தியக்காரத்தனமாக யோசிச்சிட்டேன், அதுக்காக சும்மா அதையே சொல்லி சொல்லி காமிச்சிட்ருக்காத அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் விடு, உன்னையெல்லாம் ஒன்றும் சொல்லி திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி போகிறதுலே குறியாக இருக்கீங்க. அவளே நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பிடிச்சி பெட்டில் போட்டு அப்படியே நின்று பார்த்துட்ருக்காரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்டில் அப்படியே பொத்துன்னு போய் விழுறீங்க. அவர் இங்கே பாரு, தெரியாமல் ஏதோ பண்ணிட்டேன், மன்னிச்சிரு, இதுக்கு மேலே என்ன அவன் காலை விழணுமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் நல்ல ஐடியா தான், காலைல விழுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை தூக்கி காட்டுறீங்க. அவர் என்னடி ஒரு பேச்சுக்கு சொன்னால் என்னடி காலை விழுன்ட்ட கட்டின புருஷனை அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் இன்னும் தப்பு இல்லையா? ஏன் ராத்திரி அன்றைக்கி உன் காலில் நான் விழுந்தல, என் காலில் நீ விழுறது ஒன்றும் தப்பு இல்லை, காலில் விழு, அப்புறம் வேணால் மன்னிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ரொம்ப தாண்டி போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேறு வழி இல்லை, பொண்டாட்டி காலில் விழுந்தா யாரும் வந்து லைக் வந்து அழிஞ்சு போனதா சரித்திரம் இல்லை. ஸோ அதனால் ஜொங்குக்கும் அப்படியே உங்கள் காலில் போய் விழுகிறாரு. உங்களுக்கு சிரிப்பு வருது. எம்மா ஊரில் என்ன ஆட்டம் ஆடுவான் இவன், ஆஃபீஸில் சிஇஓ இருக்கேன் அப்படி இருக்கேன்னு, ஆனால் இங்கே பாரு என் காலில் விழுந்துட்டான் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மன்னிச்சிட்டேன் எந்திரி அப்படின்றீங்க. அவர் அப்படியே ஏஞ்சிட்டு வேறு என்னது செய்யணுமா மகாராணி அப்படின்னு கையை கட்டிட்டு நிற்கிறாரு. நீங்கள் இப்போதைக்கு இது போதும், வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அடிங்க அப்படின்ட்டு ஒரு மேலேயே விழுறாரு, உங்கள் மேலேயே வந்து விழுந்துட்டு உண்மையிலே சாரிடி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சரி விடு, எனக்கு தெரியும் நீ பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது யோசிப்பேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நீ இப்படிலாம் பண்ணேன்னு எனக்கு தெரியும். ஆனால் கோவத்தை குறைச்சிக்கோ. அதே மாதிரி உனக்கு யார் மேலே என் மேலேன்னு இல்லை, உனக்கு யார் மேலே சந்தேகமாக இருந்தாலும், உங்கள் அம்மா மேலேயோ அப்பா மேலேயோ உன் ஃப்ரெண்டு மேலேயோ இல்லை யார் மேலே உனக்கு சந்தேகமாக இருந்தாலும், நீ பார்த்ததை வச்சு மட்டும் நம்பாமல் நேராக போய் அவங்கக்கிட்டே கேட்டுருமாம்மா. அப்போ தான் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு எல்லாம் உனக்கு தெரியும், எது உண்மை எது பொய்ன்னு உனக்கு தெரியும். உன் கோபம் உன் கண்ணை மறைக்குது, அதுக்காக உண்மையை லைக் வந்து பொய்யை வந்து நீ உண்மையாக எடுத்துக்கிற, அது நல்லா இருக்காது. என்கிட்ட பண்ண சரி, நான் உன் பொண்டாட்டி ஓகே, எல்லாருக்கிட்டையும் நீ பண்ணும் போது அதை எல்லோரும் எடுத்துக்க மாட்டாங்க, இனிமேல் அதை மட்டும் மாற்றிக்கோமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் யோசிக்கிறாரு, ஆமாம் இது கரெக்டு தான் அப்படின்ட்டு. சரிடி பொண்டாட்டி ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சரி ஓகே அதான் எல்லாம் பேசிட்டல, சரி விடு, என்ன அவங்க அம்மா தேடுவாங்க, காலைல 5 மணி ஆயிடுச்சுன்னா வாசம் தெளித்து கோலம் போடணும், எங்கடி போனேன்னு கத்துவாங்கம்மா, ஆமாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவர் 5 மணி ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது தெரியுமா, மணி இப்போ தான் நீ 12 அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன பண்ணுறது, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கத்துறீங்க. அவர் போகலாம் பொறுமையாக, அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் மாமா என் பார்வையே சரியில்லை, நீ வேறு எதுக்கும் பிளான் பண்ணாத, என்னால் முடியாது அப்படின்ற நீங்கள் சொல்கிறீங்க. அவர் யாருமா பட்டிக்காடு பொண்டாட்டி, உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குடி உன் மாமனை பற்றி, இன்னைக்கு நடந்தே தீரணும், என்னால் முடியாது, ஒரு வாரம் என்னன்னு நினைக்கிற, அதுக்கு முன்னாடி சண்டை வேறு, என்னாலலாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சாரியை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் மாமா ஏன் மாமா இப்படி இருக்க, எப்போ பாரு அதே நினைப்பிலே சுற்றிக்கிட்டு இருப்பியா, வேறு வேலையே இல்லையா உனக்கு அப்படின்றீங்க. அவர் சரி அப்படியே வச்சுக்கோ, எனக்கு வேறு வேலையே இல்லை தான், இதே நினைப்பில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன், ஆமாம் கரெக்டு தான் அப்படின்றாரு. நீங்கள் ஏன் மாமா இப்படி பண்ணுற, விடு மாமா. இவ்வளோ அழகான பொண்டாட்டியை வச்சுருந்தா எவன்டி வேலையை பற்றி யோசிப்பான், இதை பற்றி தான் யோசிப்பான், எப்படா ராத்திரி ஆகும், எப்படா வீட்டுக்கு போவோம், இப்படி தான் யோசிப்பான். அதை தான் நானும் பண்ணேன். இதில் என்ன நான் பெரிய தப்பு இப்போ பண்ணிட்டான்ட்டு நீ இப்போ ஓவராக அப்படி சீன் போட்டுட்ருக்கா, மூடிட்டு வாடி அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்களும் கம்முன்னு போகிறீங்க. போயிட்டு
அவர் உங்களை அப்படியே லாக் பண்ணுறாரு பெட்லேயே, உங்கள் 2 கையும் பின் பண்ணி. நீங்கள் அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே உங்கள் சின்ன பிடிச்சி அப்படியே பெட்டோட சேர்த்த மாதிரி தள்ளுறாரு. தள்ளி உங்கள் கழுத்தில், உங்கள் செஸ்ட் கிட்ட எல்லாத்துலேயும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்குமே ஃபஸ்ட்டு வேணான்றீங்க. ஏன்னா உங்களுக்கு வீட்டில் யாராவது பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும். இந்த மாதிரி ஆடி மாதத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு நீங்கள் அப்படியே வேணான்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர் கேட்குற மாதிரியே இல்லை. அவர் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காரு. லைக் டு த கோர் அவர் உங்களை மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் கம்முன்னு இருக்கீங்க. அவர் கையையும் டைட்டாக ஒரு கையில் லாக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் சாரியெல்லாம் ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி தூக்கி எரிஞ்சிடுறாரு. அப்படியே உங்கள் மூஞ்சிலேருந்து கையை வச்சு தேய்ச்சிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட, உங்கள் நோஸு இது மேலெல்லாம் அப்படியே ஒரு விரலை வச்சு தேய்ச்சிட்டு நேராக உங்கள் செஸ்ட்டு கிட்ட தான் கையை எடுத்துகிட்டு போகிறாரு. நீங்கள் மாமா நோ வேணாம் அப்படின்றீங்க. எப்படி இந்த இங்கிலீஷெல்லாம் நீ கற்றுக்கிட்ட அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. மாமா நோன்றதெல்லாம் தெரியும், நான் ஸ்கூல்லாம் படிச்சிருக்கேன். ஒன்று நீ எனக்கு ஸ்கூல் கூட நான் படிக்காத மாதிரி நீ பண்ணாத மாமா. எஸ்ஸு நோ அதெல்லாம் எனக்கு தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. அவர் சரி இந்த நேரத்தில் இந்த இது வேணாம், நீ என்ன படித்த இதெல்லாம் நான் கேட்கல. இப்போ நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறேன், அதை நீ கற்றுக்கோ அப்படின்றாரு. நீங்கள் மாமா போதும் மாமா, இதெல்லாம் நீ ஏற்கனவே எனக்கு நிறைய வாட்டி சொல்லி கொடுத்துட்ட அப்படின்றீங்க. அவர் பத்தலடி, டீச்சர் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லும் போது ஸ்டூடெண்ட் வேணான்னு சொல்லக்கூடாது, வாயில் போட்டுக்கோ அப்படின்னு அவரே உங்கள் வாயில் அப்படியே போடுறாரு. நீங்கள் நீ இருக்கப்பாரு போமாம்மா அப்படின்னு உங்களுக்கு வெக்க வருது அவர் பண்ணுறதெல்லாம். அதுக்கப்புறம் அவருமே உங்களை அப்படியே அந்த மூட்குள்ளே கொண்டு போயிருப்பார். நீங்களும் உங்கள் நகத்தெல்லாம் வச்சு அவர் பின்னாடி போட்டு தேய்க்குறீங்க. அவர் அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் ஐயோ என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்குறீங்க. நகத்தை வெட்டுற பழக்கம்லாம் இல்லையா அப்படின்ட்டு கேட்குறாரு நெளிஞ்சிக்கிட்டே. வலிக்குது போல் அவருக்கு. ஐயோ இல்லை மாமா மறந்துட்டேன், நான் நாளைக்கு வெட்டிடுறேன் அப்படின்றீங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவர் வேலையை ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படியே உங்களுக்குள்ளே காம்ப்ரமைஸ் ஆகி அவங்களுக்கு டே முடியுது. அன்றைக்கி நீங்களும் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அவர் மேலே தான் படுத்துட்ருக்கீங்க. அப்புறம் தான் கோழி கூவுற சத்தம் கேட்குது. விடிஞ்சிருச்சு. ஐயோ இப்போ எங்கள் அம்மா என்ன தேடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வந்த முக்காடு எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு சரி மாமா அப்புறம் பார்க்கலாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுன்னு அப்படியே கதவை திறந்து வெளில போகிறீங்க. அப்போ தான் தேயாங்கு தூங்கி எழுந்திரிச்சிட்டு வராரு. திருப்பியும் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அப்பாடி என்ன தான் கிராமத்தில் தூங்கினாலும் எங்கள் ஊரில் ஏசி காற்றுல தூங்குறதோட இங்கே நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவர் முழிச்சிட்டு அப்படியே பார்க்குறாரு கண்ணை திறந்து. ஐயோ குடுன்னு நீங்கள் அப்படியே அவரை தேங்காய் கிராஸ் பண்ணி தான் ஓடுறீங்க. என்னது இது யார் அப்படின்னு கண்ணை கசக்கிட்டு பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் தான். அவர் அடிப்பாவீங்களா அடப்பா போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போன்னு சொன்னதுக்கு இன்னும் அந்த பொண்ணு பண்ணுது அப்படின்னு நேரம் அவர் ஜொங்கு கிட்ட தான் போகிறாரு. அங்கே ஜொங்குக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே நகத்தை கடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. தேவாங்க போயிட்டு டே மச்சான் என்னடா ஆச்சு, டேய் ரொம்ப தேங்க்ஸுடா, அவகிட்ட சொன்னியா போய் எனக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போகணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜொங்கு கேட்குறாரு. தேயாங்கு ஆமாண்டா மச்சான் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போகணுன்னு தான் சொன்னேன், ஆனால் நீ அவளை ஆஸ்பத்திரி போக வச்சிருவ போலையே குழந்தை கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜொங்குக்கு சொல்கிறாரு தேயாங்கு. இங்கே ஜொங்குக்கு போடா மச்சான் எடுப்பா பாரு என்னை வெக்கப்பட வச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு தூக்கி அடிக்கிறாரு. இங்கே தேயாங்கு கருமண்டா சாமி இதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு தலையெழுத்து, காலங்காலத்தில் நான் ஒரு கல்யாணத்தை பண்ணி தொலைன சீக்கிரம்னு சொல்லிட்டு அப்படியே தலையில் அடிச்சுட்டு தேயாங்க போகிறாரு. ஸோ இதோடு இந்த ஸ்டோரியை நான் முடிக்கிறேன். கொஞ்சம் லாங் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா. நான் 1 hour கணக்கில் போகணுன்னு ட்ரை பண்ணேன். பட் அதை என்ன 1 hourல என்னால் முடிக்க முடியல. கண்டிப்பாக 1.1 hour 1.5 மணி நேரம் கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் எடிட் பண்ணி முடிக்கும் போது தான் எனக்கு தெரியும். ஸோ hope you guys like it. ஸோ moral of the story பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா அது யாராக இருக்கட்டும், இட்ஸ் பேரண்ட்டாக இருக்கட்டும், சிப்ளிங்காக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், லவ்வராக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும். ஐ மீன் இது ஜென்ஸு கேட்டிருந்தீங்கன்னா அவங்களும் சொல்கிறேன் லைக் அவங்க உங்களுக்கு கூட இருக்கிறவங்க யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்க மேலே உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது, டவுட்டாக இருக்குது, நீங்கள் இல்லைனா கண்பட எதை பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல போய் பண்ண வேண்டிய விஷயம் டைரெக்டாக போய் அவங்ககிட்ட கேட்டுருங்க. இந்த மாதிரி நான் பார்த்தேன், வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுருங்க.
அவங்க அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. அது வேலிடாக இருந்ததுன்னா, இப்போ இந்த கதையில் பார்த்த மாதிரி இப்போ ஜொங்கோட பர்த்டேன்றது வேலிடான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வேலிடாக இருக்கும். அந்த மாதிரி வேலிடாக இருந்ததுன்னா அது அக்செப்டபிள். பட் நீங்கள் அது வந்து என்னன்னே கேட்காம அது நீங்களே ஒரு அசப்ஷனுக்கு கொண்டு வந்து ஒருத்தவங்களை வெறுக்கிறதோ இல்லை வந்து இவங்களை ஒதுக்கி வைக்கிறதோ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு. ஸோ அதனால் உங்களுக்கு மேலே ஒருத்தர் மேலே ஒரு சந்தேகம் வருதுன்னா முதல்ல டேரெக்டாக அந்த பர்சன் கிட்ட போய் நீங்கள் கேட்டுருணும். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியில் நான் சொல்ல வந்தது. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் இட். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுடா. நான் போடுறதே கம்மி வீடியோ தான். பட் இன்னும் கொஞ்ச நாளில் நான் வந்து மொத்தமாக என் ஒர்க்கு எல்லாத்தையும் ஏற கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு வரப்போகுது. அப்போ வரும்போது நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். அப்போ போடும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வரும் வீடியோஸ். நான் போட்டிருந்தா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களோட எந்த பர்டிகுலர் பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எதெல்லாம் நீங்கள் இதில் ஸ்டோரி லைக் பண்ணிங்கன்றதை எனக்கு போடுங்க. உங்களுக்கு இந்த இதில் பிடிக்கல அப்படின்னாலும் இருந்தாலும் நீங்கள் அதை போடுங்க. நான் அடுத்த டைம் போடும்போது நான் மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் டா. தேங்க் யூ ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். கீப் ஆன் சப்போர்ட்டிங் த சேனல். சரங் எஃப்எம் உங்களோட சேனல் தான். ஸோ அதனால் கீப் ஆன் சப்போர்ட்டிங் த சேனல். ஸோ டேக் கேர் எவ்ரிவன். லவ் யூ ஆல். பாய். சரங்கே.